கறந்த மாலும் சுரந்த பாலும், அப்படி அதுக்கு டைட்டில் கொடுத்தேன். இனிமேல் 12 ஆழ்வார்கள் அப்படியே கொஞ்சம் 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 படி பார்த்துனே போவோம். முதலில் வரக்கூடிய ஆழ்வார்கள், முதலாழ்வார்கள் இருக்க பொய்யார், பூதத்தார், பேயார், இந்த மூணு ஆழ்வாரும் என்ன பண்ண பெருமாள் எப்படி ஆட்கொண்டாருனாக்கா பல இடங்களில் அவன் பிறந்திருக்கான். வெவ்வேறு இடங்களில் பிறந்தாலும் அவள் 3 பேரையும் ஒரே இடத்துல மீட் பண்ண சொல்லி அங்கே வந்து நெருக்கி அவள்கிட்டருந்து வாங்கணும் பாசுரங்களை. பொய்கை ஆழ்வார் என்ன பண்ணுறார், பாஞ்சசன்யத்தின் அம்சமாக காஞ்சி திருவக்காவில், காஞ்சிபுரத்து திருவக்கான் இருக்கு, யதோக்தகாரி பெருமாள் சன்னதி திருக்குளத்திலே சித்தார்த்திய வருஷம் ஐப்பசி மாதம் செவ்வாய்க்கிழமை அஷ்டமியில் திருவோண நட்சத்திரத்தை அவதாரம் பண்ணுறார். குளத்தில் அவர் வந்து அவர் தான் அவதாரம் பண்ணதால் அவருக்கு வந்து பொய்கைன்னா குளம்னு அர்த்தம், பொய்கையான்னு அர்த்தம். அடுத்தது பூதத்தாழ்வார் கௌமோதிகி பெருமாளுடைய கதையினுடைய அம்சம். மகாபலிபுரத்திலே நந்தவனத்திலே குறுக்கத்தி மலரிலே சித்தார்த்தி வருஷம் ஐப்பசி மாதம் புதன்கிழமை நவமி அவிட்ட நட்சத்திரத்தை அவதாரம் பண்ணுறார். அடுத்தது பேயாழ்வார் நாதகம், அவர் தான் மெட்ராஸ்காரர். மெட்ராஸில் வாழ்வார் பொறுக்கலையே அப்படின்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம், மெட்ராஸுக்குன்னு தனியாக ஆழ்வார் இருக்கு, அவர் தான் பேயாழ்வார். அந்த பேயாழ்வாருக்கு என்ன நட்சத்திரம்னாக்க ஐப்பசி சதயம். அடியனுக்கும் ஐப்பசி சதயமாக இருக்கிறதுனால அந்த பெரிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது இல்லையா. மயிலேனே ஆதிகேச பெருமாள் கோயில் பக்கத்திலே கிணத்துக்கு சமீபத்திலே செவ்வலி மலையிலே சித்தார்த்தி வருஷம் ஐப்பசி மாதம் வியாழக்கிழமை சதய நட்சத்திரத்தை அவதாரம். 3 பேரையும் மீட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு இடத்த கொண்டு மாட்டி விட்டான். என்னன்னாக்க இந்த ஆழ்வார்களுடைய அருள் வாக்கு இருக்கு, அது அமுதம் இல்லையா. ஆழ்வார் அருள் வாக்கே அருளமுதம், ஆழ்வார் அருள் வாக்கே அருளமுதம், வாழ்ந்திட தந்தவனே தேனமுதாய் உலகில் ஆழ்வார் அருள் வாக்கே அருளமுதம். 3 பேரையும் சந்திக்க வச்ச இடம் திருக்கோவலூரிலே பெருமாளுடைய ஒரு மனோரதம் என்னன்னாக்க 3 சந்திக்க வரணும். திருக்கோவிலூரில் மிருகண்டு முனிவருடைய ஆசிரமத்தில் ஒரு நாளைக்கு முதல்ல வந்து பொய்கையா வைக்கிற பெருமாளை செய்கிறதுக்காக. அப்போ பெருமாளே வந்து இல்லை இங்கே, ஆனால் பெருமாளை நினச்சிட்டு வர்றார். ஆனால் பெருமாள் நேரம் வந்து பிரத்யட்சமாக கொடுக்க போகிறார் சேவை. உள்ளுக்குள்ளே வரார், கிடுக்கிடுக்கு மழை கொட்டுறது. உடனே மிருகண்டு முனிவருடைய வாசலில் வந்து நின்ன உடனே டக்குன்னு உள்ளுக்குள்ளே போகிறார். உள்ளுக்குள்ளே வரலாமா, ஒருவர் படுக்கலாம், படுத்துக்கிறார். ஒரு அரை மணி ஆச்சும் கழிச்சு அடுத்தது இன்னொருத்தர் வர, அடுத்தவர் இன்னொருத்தர் பொய்யார் பூதத்தார் வர. பூதத்தார் உள்ளுக்குள்ளே நுழைஞ்ச உடனே உள்ளுக்குள்ளே வரலாமா, மழை பெய்யுறதே உள்ளுக்குள்ளே வாங்கோ, இருவர் உட்காரலாம், 2 பேர் உட்காரலாம். அடுத்தது வந்து பேயாழ்வார் வர்றார். பேயாழ்வார் நம்மளை மாதிரி ஒரு கேஸ் போட்டு லேட்டாக வர்றார். விறுவிறுன்னு வந்த உடனே வாசல் நின்று உள்ளுக்குள்ளே வரலாமா அப்படின்னு சொன்ன உடனே உள்ளுக்குள்ளே வாங்க, ஒருத்தர் வந்து படுக்கலாம், 2 உட்காரலாம், 3 நிற்கலாம், 3 பேர் நின்றுட்டுருக்கா ராத்திரி முழுக்கலாம். எனக்கு அந்த அனுபவம் இருக்குது. எப்படின்னு கேட்குறீங்களா, ஒரு தடவை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பெரிய வெள்ளம் வந்துருந்தோம். நான் பல்லாவரத்தில் இருக்குச்சு, ஒரு பெரிய வெள்ளம் ஏரியை உடச்சி விட்டு கிடு ஏரி உள்ளூர் ஜலமெல்லாம் வீட்டுக்குள்ளே இவ்வளோ தூரம் வந்துடுத்து. விறுவிறுன்னு போன மாடிக்கு போய் ஒரு மாடியில் ஒரு வீட்டில் ஒரு மாடியில் ஒரு இடம் இருக்குது. அதில் போன உடனே எனக்கு முன்னால் வந்து 10 பேர் உட்காந்துருக்காங்க. நான் போனோடனே நாங்கள் 4 பேர் போனோடனே 4 பேர் ஒன்று 14 பேர் ஆச்சு. எல்லோரும் நிற்கலாம்ன்றான். ராத்திரி போகும் ஜெயன்னு நின்றுருக்கும். அந்த அனுபவம் எனக்கு கிடைச்சிது. அந்த காலத்திலே இப்படி இருக்கேன், இந்த காலத்தில் இப்படி. ஏன்னா ஏரியை உடச்சி விட்டான். அந்த நான் 3 பேர் நின்றுட்டுருக்கான். 3 பேர் நின்னால் கொஞ்ச நாள் கழித்து நம்ம 3 பேர் தான் வந்து இருட்டு, ஒரே இருட்டு. 3 பேர் நிற்கிறோம். ஆனால் வந்து திடீர்னு ஒரு நெருக்கலாக இருக்கே, ஒன்றும் புரியல. அப்போ ஒரு பக்கத்தில் வந்து பெருமாள் வர, ஒரு பக்கத்தில் பிராட்டி வர, 2 அவளை வச்சு நெருக்கிறான். ஏன்னா பாசுரங்கள் வெளியே வரணும் இல்லையோ, சுரந்த பால் இல்லையா, கறந்த மால் இல்லையா. அதனால் என்ன பண்ணுற, எப்படின்னாக்க இந்த சம்மரில் பார்த்தாக்க வந்து இந்த கரும்பு சுற்றி இது பண்ணுவான். 4 உருளைக்கு 3 உருளைக்கு நடுவுக்குள்ளே கரும்பை விட்டு அப்படியே அமுக்கி சாரெல்லாம் எடுப்பான். அது மாதிரி பெருமாள் என்ன பண்ணால் 2 அமுக்கின்னு திரும்பின உடனே யாரா புதுசாக வந்திருக்கா, ஒன்றும் புரியலைன்னு சொன்ன உடனே உடனே பார்க்குற உடனே லைட்டே இல்லையே விளக்கே இல்லையான்னு உடனே இது பண்ணுறார். ஒவ்வொருத்தர் ஒரு பாசுரங்கள் பாடுறார். வையந்தகிளியா வார்களே நெய்யாக
வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியால் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடராழி நீங்குவே என்று ஒரு பாசுரம் பாடினார். வையந்தகிலியா வார்களிலே நெய்யாக ஒரு வழக்கு ஒரு அகல் கார்த்திகை தீபத்தில் எல்லாரும் பண்ணுற போகிற அகல் அது மாதிரி. அடுத்தவர் என்ன பண்ண வெளிச்சம் போடல. அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி நானச்சுடர் விளக்கேற்றி நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்த நான். அவர் ஒரு விளக்கேற்றினார். 2 விளக்கு ஏற்றின உடனே பல மின்ன ஆரம்பிச்சுடுத்து. பார்த்தாக்க திடீர்னு இப்படி நிமிர்ந்து பார்த்தாக்க திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் மறுக்கன் அணி நிறவும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் குறி சங்கம் கை கண்டேன் என் நாழி வண்ணன் பால் என்று 3 பேரும் 3 பாசுரம் பாட்டா. முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி. இப்படி 3 திருவந்தாதிகள் முதல்ல பாடினோம். அவாதான் நம்மாழ்வாருக்கு பின்னால் பெரியாழ்வாருக்கு பின்னால் எல்லாருக்கும் முதல் திருவந்தாதி 3 பேரும் பாடினது வாதம். அந்த 3 பேரும் ரங்கநாதன் வந்து பாடியிருக்கார். பொய்கையாளர் ஒரு பாசுரம் பாடினார். ஒன்றும் மறந்திலேன் ஓத நீர் வண்ணனே நான் இன்றும் மறப்பேனோ ஏழைகள் அன்று கருவரங்கத்துள் கிடந்து கைதொழுதேன் கண்டேன் திருவரங்கமேஜையான் மிசை. திருவரங்கனை பற்றி ஒரே ஒரு பாசுரம் தான் பாடியிருக்கேன். அடுத்து பூதத்தாளர் என்ன பண்ண 2 பாசுரம் பாடுற. 2 பாசுரம் பாட போல ஒரே பாசுரம் பாசுறேன். மனத்துள்ளான் வேங்கடத்தான் மாகடலான் மற்றும் நினைப்பரிய நீர் அரங்கத்துள் உள்ளான் எனப் பலரும் தேவாதி தேவன் எனப்படுவான் முன்னொரு நாள் மாவாய் பிளந்த மகன். அடுத்தது 3 பாசுரங்கள் 1, 2, 3. 3வது ஆழ்வார் இல்லையா, 3 பாசுரம் தான் பாடுறார். தமருள்ளம் தஞ்சை தலையரங்கம் தன்கால் தமருள்ளம் தன் பொறுப்பு வேலை தமருள்ளம் மாமல்லே கோவல் மதிர் குழந்தை என்னவேர் ஏவல்ல வந்தைக்கிடம். ஸ்ரீரங்கநாதன 3 ஆழ்வார்களும் பாடினார். அடுத்து வரக்கூடியவர் திருமிசை ஆழ்வார். குழந்தை கிடந்தானை கோமளநாயகனை நடந்த கால்கள் நொந்தவோ என நவின்றேத்தியுடை திருச்சந்த பாடலில் பாடிய மழிசை வந்த ஜோதி மாலினையே கேட்கும் வாழ்வார் அருள்வாகே அருளமுது திரு அரங்கனின் நாமமே நல்விருந்து இனி நமக்கு ஆழ்வார் அருள்வாக்கே அருமருந்து. திருமிசை ஆழ்வார் பக்கத்தில் சிட்டிக்குள்ள வெளியே தான் திருமிசை ஆழ்வார். திருமிசை ஆழ்வார் சென்னைக்கு இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்க திருமிசையில் அவதாரம் பண்ணாலும் அவர் வந்து போய் சேர்ந்தவுடன் திருக்குழந்தையில் போய் இது பண்ணுற பெருமாள் திருவடி அடைஞ்சுடுறார். 4500 வருஷங்கள் உலகத்தில் இருக்க இவர் யாருன்னாக்க எம்பெருமானுடைய சுதர்சனத்துடைய சக்கரத்தாழ்வான் அதனுடைய அம்சம். தை மாசத்திலே மகத்திலே மகிழ்ச்சியிலே பிருகுமுனி இவர் என்ன பண்ணுறார், தபஸ் பண்ணுறார். தபஸ் பண்ணால் கோரமான தபஸ். உடனே இந்திரனுக்கு உடனே கோபம் வந்துடும் போது தபஸ் பண்ணாங்க. உடனே எல்லாரையும் விட்டு டான்ஸ் ஆட சொல்லி அவர் தபஸை கலக்கும்படியாக பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறான். அப்போ தேவமாது கனகாங்கி அனுப்பிச்சு என்ன பண்ணுறான், டான்ஸ் ஆட பண்ணுறான். அப்படி கொண்டு சொல்கிறான். அந்த ரிஷி மயங்கி விடுறார். உடனே குருத்தலம் பண்ண ஆரம்பிச்சுடுறார். அவள் மூலம் அவதாரம் செய்தவன் திருமிசை ஆழ்வார். ஆனால் தேவமாதா இருக்காச்சு. அதனால் கனகாங்கி என்ன பண்ணுறா, பாதியில் அபார்ஷன் பண்ணி அந்த பிண்டத்தை தூக்கி ஒரு பெரம்பில் தூக்கி எறிஞ்சு விட்டு தேவலோகத்துக்கு படி போயிடுறான். அந்த ஊரில் பெரம்பு புதரில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைய பண்ணுறான். திருவாளங்கிறவன் என்ன பண்ணுறான், அந்த குழந்தைய எடுத்துக்கிறான். அந்த பிண்டத்தை எடுத்து ஆற்றுல வச்சு காப்பாற்றி அதுக்கு வந்து உயிர் கொடுத்து அதை வந்து குழந்தையாக பண்ணிடுறான். குழந்தையாக பண்ணிவிட்டு பகவானுக்கு நிவேதனம் பண்ண அந்த பாலை வந்து அதுக்கு நிவேதனம் பண்ணிவிட்டு இது பண்ணுவான் தினப்படி. அந்த பால் அந்த குழந்தை சாப்பிட்ட மிச்ச பால் என்ன பண்ணுறான், இன்னொருத்தர் அங்கேயிருந்து வந்து அந்த குழந்தைக்கு கொடுக்குறான், தன்னுடைய குழந்தைக்கு. அந்த குழந்தை வந்து என்ன ஆகுதுன்னா கணிகண்ணன் பேர். இவருக்கு வந்து சிஷ்யனாகிடுறான். பின்னால் வளர்ந்த ஆழ்வார் வந்து யோக வலிமையினால ஜாஸ்தி. யோக வலிமை யாராக இருக்குன்னாக்க நாதமுனிகளுக்கு யோகம் அதிகம். அதனால் அவர் பேர்
ரங்கநாத முனின்னு பேர். ரங்கநாத முனியை நாதமுனின்னு பண்ணிட்டார். யோகத்தினால பலவிதமான காரியங்கள் செய்வார். அதே மாதிரி யோகத்திலே சிறந்தவர் திருமழிசை ஆழ்வார். பல சமயங்களை கற்கிறார். சைவம் கற்றோன் சாக்கியம் எல்லாம் சைவத்தை கற்று என்ன பண்ணார், சிவ வாக்கியர்னு ஆயிட்டார். வைணவத்தை பேணி காக்கிறதுக்காக என்ன பண்ணுறார், ஒரு நாள் ஏன்னா பெருமாள் என்ன பண்ணுறார், வைணவத்தை காப்பாற்றுறதுக்காக சுதர்சனுடைய அம்சமாக அவர் அமிச்ச உடனே அவர் சைவத்தில் போய் இது பண்ண உடனே பெருமாள் அங்கேருந்து வரார். பெருமாள் வந்து பேயாழ்வார்கிட்ட சொல்கிறார், பேயாழ்வாரே இந்த மாதிரி திருமிசையில் இருக்கக்கூடிய அவர் வந்து சிவவாக்கியர்னு பேரை வச்சுன்னு இது பண்ணிட்டு இருக்கார். அதனால் அவர் நம்மளுடைய இதுக்கு திருப்பம் ஒன்று சொல்லி அனுப்புகிறார். அவர் வந்து பலவித காரணங்கள்னு சொல்லி வந்து அவர் வந்து வைணவனாக ஆக்கிட்டார். தீவிர வைணவன். வைணவன்னா சாதாரண தீவிர வைணவன், சாதாரண வைணவன் தீவிர வைணவன். ஒரு நாளைக்கு பரமேஸ்வரன் பார்வதி வந்து மேலே அப்படி போயின்னு இருக்கான். திருவல்லிக்கணி பக்கத்தில் அப்படி போயின்னு இருக்கான். நிஜமாக திருவல்லிக்கணி பக்கம் தான் அது. மேலே போயின்னு இருக்குச்சே பார்வதி சொல்கிறா, உங்களுடைய சிஷ்யர் அங்கே உட்காந்துருக்கார், அவர்கிட்ட கொஞ்சம் பேசி பாருமேங்கிறார். உடனே அங்கேருந்து பரமேஸ்வரன் அங்கேருந்து கூப்பிட்டு என்னை கொஞ்சம் நீ பாடேன் அப்படின்னார். உன்னை பற்றி நான் பாடுறதுக்கெல்லாம் அந்த காலத்தில் ஆகிப்போச்சு, இனிமேல் ஒன்றெல்லாம் பாட மாட்டேன், எனக்கு மோட்சம் கொடுக்குறியா, மோட்சம் கொடுத்தாக்க உனக்கு உன்னை பற்றி பாடுறேன். எனக்கு மோட்சம் கொடுக்குறது எனக்கு தகுதி இல்லை, ஸ்ரீமன் நாராயணன் தான் மோட்சத்தெல்லாம் கொடுக்கணும். சரி இங்கே வரோம் அப்படின்ட்டு அவர் கிண்டல் பண்ண. ஏன்னா தீவிர வைஷ்ணவனுக்கு ஒரு கிண்டல் இருக்கும்போது அவர் நான் ஒரு ஊசி கொடுக்குறேன், அதில் வந்து ஊசியில் வந்து நூலை கோர்த்து கொடுக்குறாரு. உடனே சிரிக்கிறார், இவ்வளோ பரமபக்தரா நீ. அதனால் அவருக்கு வந்து பக்தி சாரங்கிற டைட்டில் முதல்ல கொடுக்குறார். திருமழிசை ஆழ்வாருக்கு வந்து பக்தி சாரங்கிற ஒரு டைட்டில் வந்து கொடுக்குறார். பக்தி சாரங்கிற பேரை அவருக்கு முதல்ல ஆகிடும். அப்புறம் வந்து அந்த ஊரில் சுக்திகாரன் ஒருத்தன் இருக்கான். அவன் என்ன பண்ணுவான், சித்து மகிமை பண்ணி என்ன பண்ணுறான், அவரை மயக்கிறான். இவர் என்ன பலவித சித்துக்கள் தெரிஞ்சவரா அங்கேருந்து வர. அவனுக்கு வந்து மணிமாலை வந்து ஒரு சாதாரண கொடுத்து இந்த தங்கமாக பண்ணுங்கிறான். உடனே வந்து மணிமாலையாக பண்ணி நவரத்ன மணிமாலையை கொடுத்த உடனே அவன் காலை வந்து விழுந்துடுறான். ஐயோ இவர்கிட்ட பாடப்படாது. இந்த மாதிரி பக்திக்கு இடையூறாக இருக்குது, இந்த மாதிரி யாரால் பண்ணிகிட்டே இருக்கான். அதனால் என்ன பண்ண, நேராக ஒரு குகையில் போய் உட்காந்துடுவார். குகையில் உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த குகைக்குள்ளேருந்து ஒரு பெரிய ஒளி வருது. அந்த நேரத்தில் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் 3 பேரும் அது வழியாக வந்துன்னு இருக்குச்சு. 3 ஆழ்வார் வந்துருக்குச்சு. உள்ளுக்குள்ளேருந்து ஒரு பெரிய ஜோதிஷ் தெரியுது. உள்ளுக்குள்ளே போனாக்க பேயாழ்வார் சிஷ்யர் உட்காந்துருக்கார், திருமழிசை ஆழ்வார். உடனே 4 பேரும் கிளம்பி நேரம் ஒரு திவ்ய தேசத்துக்கு போகிறான். அப்படி பிரிஞ்சு போடுறான். திருமழிசை ஆழ்வார் அங்கேருந்து திருவரங்கத்துக்கு வருவார். திருவக்காவுக்கு முதல்ல வர. திருவக்காவில் வந்து ஒரு இடத்த அமைச்சுக்கிண்டு அங்கே வந்து யோகத்தை பண்ணிட்டு இருக்கார். ஒரு கிழவி என்ன பண்ணுறா, அங்கேருந்து அங்கே வந்து கூட்டி கிட்டி பெருக்கி கிறுக்கி எல்லாம் பண்ண உடனே ரொம்ப சந்தோஷம் ஆகிடுறது. கணிகண்ணன் வந்து கூடவே போயிட்டு இருக்காரா. கணிகண்ணன் கேட்குறாரு, உன்னுடைய மனோரத்தம் என்ன சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நான் ரொம்ப வயசாக போயிட்டேன், எனக்கு பழையபடி ஒரு பால்யத்தை இளமையை கொடுக்கணும், ஒரு அழகு கொடுக்கணும்னு சொன்ன உடனே அதே மாதிரி ஆகட்டும்னு சொல்லி பண்ணுறார். கணிகண்ணன் சொல்கிறார். உடனே பால்யமாகிடுறேன், அழகாகிடுறான். அப்படி பெருக்கி கூட்டி போயிட்டு இருக்குச்சே ஒரு நாள் ராஜா அந்த பக்கம் வரான். ராஜா வந்து பார்த்த உடனே இவ்வளோ அழகான பொண்ணு வந்து இந்த குடிசையில் கைங்கரியம் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்தை பண்ணி போடுறான். கல்யாணத்தை பண்ணி போனாக்கா ஒரு 10 வருஷம் ஆச்சுன்னா 10 வருஷத்தில் அப்படியே இருந்துருக்கான். வயசாகிறது இவனுக்கு நாளுக்கு நாள். உடனே கேட்குறான், நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிட்டு அங்கேருந்து அழிச்சிட்டு வந்தேன், நீ மாத்திரம் வந்து வயசாகாமல் அப்படியே இளமையாகவே இருந்துருக்க, ஆனால் எனக்கு வயசாகிட்டே இருக்குது, நீ இளமையாக இருக்கிறதுக்கு என்ன விசேஷம், என்ன காரணம் சொல்ல. உடனே சொல்கிறான், இந்த மாதிரி திருவக்கால வந்து திருமழிசை ஆழ்வார் இருக்கா, அவருடைய சிஷ்யன் கணிகண்ணன். இந்த கணிகண்ணன் 2 பேரும் வந்து நான் கைங்கரியம் பண்ணிருக்கச்சே ஒரு நாள் கணிகண்ணன்ட்ட வேண்டினேன். கணிகண்ணனை வந்து இந்த மாதிரி ஒரு இளமையாக பண்ணி கொடுத்துட்டார் அவருடைய யோக பக்தியினால் அப்படின்னு சொன்ன உடனே நேர ஆளை அனுப்புகிறான். கணிகண்ணன் அழிச்சுன்னு வாங்குறான். கணிகண்ணன் வரமாட்டேங்கிற, என்னுடைய குரு விட்டு நான் வரமாட்டேங்கிற. உடனே சொல்கிறான், ராஜா அங்கேருந்து வரான். ராஜா அங்கேருந்து வந்து கணிகண்ணா இந்த மாதிரி எனக்கு ஒரு இளமையை கொடுத்து விட்ருவோம், ஏன்னா இளமையான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டுருக்கேன், அந்த போகங்களை அனுபவிக்க முடியல, எனக்கு இளமையை கொடுத்துன்னு சொன்ன உடனே மாட்டேங்கிறான். கணிகண்ணன் சொல்கிறார், நீ எப்படின்னா ஊரை விட்டு நீ ஊரை விட்டு. உடனே என்ன சொல்கிறார், நேராக கணிகண்ணன் திருமழிசை ஆழ்வார்ட்ட போகிறேன், சுவாமி ராஜா அவர்கள் உத்தரவு, நான் ஊரை விட்டு போகணும், அதனால் வந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறார், கணிகண்ணன் போகின்றான், நீ மாத்திரம் போனால் போகணுமா, நானும் வரேன், நான் வந்தால் போகாதையா, பெருமாளும் கூட வரலையான்னு சொல்கிறேன்.
கணிகண்ணன் போகின்றான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம் துணி உடைய சென்னா புலவனும் போகின்றேன் நீ உன் பையனாகப்பாய் சுருட்டிக்கொள். சுருட்டின்ற பெருமாள் எதோக்தகாரி இல்லையா, சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். மூணு அந்த ஊரை விட்டு கிளம்பின உடனே காஞ்சிபுரத்தில் ஒரே இருட்டு பல்லவமன் ஊரில். உடனே மந்திரி ஒரே புயல் காற்று அடிக்கிறது, சூற காற்று அடிக்கிறது, ஒன்றும் மழை இப்படி ஒரு பயங்கரமான நிலைமை ஏற்படணும். உடனே மந்திரி கூப்பிட்றான், என்னையா ஆச்சு இது மாதிரி ஆகிப்போச்சு திடீர்னு? ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து கணிகண்ணனை வெளியே போச்சோன்னாங்க. கணிகண்ணன் போச்சே வந்து கூடவே திருமணி சேவரம் போட்டார். திருமணி சேவரம் போச்சே கூட பெருமாளும் போயிட்டார். ஊரில் வந்து அந்தகாரமாக போயிடுத்து எல்லாம் விழுந்தடிச்சு ஓடுறான். விழுந்து அபராத க்ஷமாபணம் பண்ணுறான், நம்ம பண்ணது தப்பு தப்புன்னு சொல்லிட்டு. உடனே திரும்பி என்ன பண்ணுறார், கணிகண்ணன் போக்கொழிந்தான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும் துணிவுடைய சென்னாப்புலவன் போக்கொழிந்தேன் நீயும் உன் பையனாக பாய் தடுத்துக்கொள். அப்புறம் ஒவ்வொரு ஊராக அப்படி ஒவ்வொரு திவ்ய தேசமாக போயிட்டு கடைசியில் ஸ்ரீரங்கத்துக்கு வரான். ஸ்ரீரங்கத்துக்கு வந்த உடனே அந்த ஊரில் இருக்கக்கூடிய ரங்கநாதை போய் உள்ளே போய் பார்க்குறார். பார்த்த உடனே ஆச்சரியமாக இருக்குது, இப்பேற்பட்ட ரங்கநாதர் விட்டு நான் இங்கெல்லாம் ஊரெல்லாம் சுற்றின்னு இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு பாசுரம் பாடுறார். ஏன்னா நான் மாத்திரம் வந்து மோகத்தில் வந்து ஆழ்ந்து உன்னுடைய திருவடியில் வந்து அடையலை, எத்திகள் எல்லாம் வந்து கடைசி காலங்களில் வந்து உன்னுடைய திருவடியில் வந்து விழுந்துட்டுருக்காளே. பொற்றையுற்ற முட்டல் யானை போரேதிருந்து வந்ததை பற்றியுற்று மற்றதன் மறு போஷித்த பாகனூர் சிற்றையிற்று முட்டல் மூங்கில் மூன்று தண்டல் ஒன்றினர் அற்றர் பற்றர் சுற்றி வாழும் அந்த நீரங்கமே. சிற்றையிட்டு முட்டல் மூங்கில் மூன்று தண்டல் ஒன்றினர் அற்றர் பற்றல் சுற்றி வாழும் அந்த நீர் அரங்கமே. என்ன அங்கே விஞ்ஞாபனம் பண்றார்? என்ன விஞ்ஞானம் பண்றாருன்னா, சாதாரணமாக இருக்கிறவெல்லாம் வந்து எல்லாத்திலும் ஆசை இருக்கும் ஆசை இருக்கும் ஆசை இருக்கும் சொல்லிட்டு இருப்பா. ஆனால் ஆசை எல்லாம் துறந்தவர்கள் கூட உங்ககிட்ட வந்து மயில் கொண்டு வந்திருக்காளே, அதில் தான் ஆச்சரியமாக இருக்கும். ஒருத்தர் தன்னுடைய ஆம்டாட்ட போய் சண்டை போட்டுட்டே இருந்தார். தவார் நான் வந்து நீ இதை மாதிரி பண்ணியானா சன்னியாசம் வாங்கிடுவேன். ஒரு நாளைக்கு பார்த்தா சன்னியாசம் வாங்கிட்டு போவேன் அப்படின்னு. சரி ஸ்ட்ராங்காக ஒரு கப் காஃபி குடி சாப்பிட்டுட்டு போகிறேன். ஸ்ட்ராங்காக காஃபி சாப்பிட்டுட்டு என்ன பண்ண ஊஞ்சப்பள்ளையில் உட்காந்துருச்சு. இதை மாதிரி அங்கே வெள்ளிச்சொம்பு வச்சுருக்கு, உள்ளே எடுத்து வைக்கினார் அவர். சன்னியாசம் வாங்கிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறவர்களே, அப்புறம் வெள்ளிச்சொம்பு என்ன பித்தளை சொம்பு என்ன போயிட்டே இருக்க வேண்டியதானே. அதை மாதிரி இருக்கக்கூடிய சன்னியாசிகள் எல்லாம் கூட அற்றர் பற்றர் சுற்றி வாழும் அந்த நீர் அரங்கமே இல்லையா. அந்த திருவேங்கடமுடியான்ட்டு எப்படி திருவேங்கட 9 பேர் தான் திருவேங்கடமுடியான்ட்ட அனுபவித்த மாதிரி இந்த ஆழ்வார்ட்ட இந்த பெருமான்ட்ட வந்து 10 பேரும் 15 பேர் பாடிய பெருமாள் இல்லையா. அவர் என்ன விஷயத்தை அனுசந்தானம் பண்ணுறாருன்னா, ஸ்ரீரங்கநாதனே கண்ணனாக தான் அவதாரம் செஞ்சுட்டு இருக்கார். குவலையா பிழையானே வதம் செய்து கம்சனை முடித்தவன் வந்தான். அவருடைய அடைகளை ஈடுபட்டதும் திருவடியில் ஆசையை கொண்டு எல்லாரும் வந்திருக்கா. எல்லாரும் இவருடைய திருவடியில் விழுந்த உடனே யார்கிட்ட போய் மாட்டின்டாயா இவன்? அந்த அந்த எத்திகளுடைய மனசில் போய் உட்காந்துட்டானா, இல்லை பெரிய பிராட்டிகிட்ட மாட்டின்னு இருக்கானா, மண்மலந்தியாக இருக்கக்கூடிய நப்பின்னிடமா, துறவிகள் வசமா? ஏன்னா அவன் மாயக்காரன் இல்லையா. அதனால் என்ன பண்ணுறான், எல்லாரும் ஏமாற்றி விட்டு என்னுடைய மனதிலே வந்து கோயில் கொண்டு விட்டான். அவனை நான் விடுவேனோ குதிக்கிறார், டான்ஸ் ஆடுறார். மண்ணுமா மலர் கிழத்து வையமங்கை மைந்தனாய் பின்னுமாயர் பின்னை தோல் மணல் புணர்ந்ததன்றியும் உன்னபாதம் என்ன சிந்தை மன்ன வைத்து நல்கினாய். பொன்னி சூழ் அரங்கமேய புண்டரீக நல்லையே. ஏன் மோகனத்தில் பாடுறேன்னா, சுக்கிரனுக்கு மோகன ராகம் தான் பிடிக்கும். அதனால மோகன ராகத்தை பாடினாக்க பெருமாளுக்கு பிடிக்கும் இல்லையா. அதனால் மோகன ராகத்தை வர்றது. அடுத்து என்ன பண்றார், நான் முகன் திருவந்தாதி சொல்றார். அவன் என்னை ஆளி அரங்கத்து அரங்கில் அவன் என்னை எய்தாமல் காப்பான்.
அவன் என்னது உள்ளத்து நின்றான் இருந்தான் கிடக்குமே வெள்ளத்து அறை அரவு அணையின் மேல். பலவிதமான பாசுரங்களை சமர்ப்பித்தாலும் விசேஷமான இந்த பாசுரங்களும் விசேஷம் இல்லையா? என்னை ஆண்டருளும் அரங்கன் ரொம்ப சாமர்த்தியசாலி இல்லையா? என்னுள்ளே இருந்து கொண்டு தன்னையும் காத்து கொண்டு என்னையும் காக்கின்றான். எப்படின்னாக்க இந்த உலகமாயில் தான் சிக்கினாலும் என்னை சிக்காமல் வந்து திருப்பார்கடலில் போய் உட்காந்துருக்கான். என்னை சிக்காமல் பார்த்து திருப்பார்கடலில் போய் உட்காந்துருக்கான். அதனால் அவனை தேடி போதா திருப்பார்கடலில் இருக்கான்னு அங்கே போனால் கிடையாது, முடிஞ்சு போச்சு. அங்கே ஸ்ரீரங்கநாத ஊரை விட்டு கிளம்புற பிரபாகார விமான பெருமாள் வந்து மங்களாசாரம் பண்ணியாச்சா. அடுத்தது வைதிக விமான சாயை. வைதிக விமானம்னாக்கா திருக்குழந்தை. புண்ணியகோடி விமானம் வந்து காஞ்சிபுரம் இல்லையா? மங்களாசாரம் பண்ணுறது அங்கேருந்து வர்றார். போகிற வழியிலே பெரும்புலூருங்கிற ஊருக்கு வர்றார். எங்கள் ஊருக்கு பக்கத்தில் பெரும்புலூர் ஊர். அந்த ஊரில் அவர் பார்த்தாக்க ஒரு பாஷண்டி மாதிரி இருப்பார். தலையெல்லாம் வாரி நம்மளை மாதிரி தலையெல்லாம் வாரி போகிறார். நான் பாஷண்டி மாதிரி பூனல் கிடையாது, கிணல் கிடையாது, மட்டும் போயிட்டே இருப்பார். இடுப்பில் வந்து கந்தல் துணியை கட்டிட்டு இருப்பார். பெருமாளையே பாடிட்டு இருப்பார். எல்லாத்தையும் விட்டவராச்சே, போயிட்டே இருப்பார். போயிட்டு இருக்குச்சு. அந்த ஊருக்குள்ளே போயிட்டு இருக்குச்சு. இந்த வேதம் சொல்கிறவாள் டக்குன்னு வேதத்தை நிறுத்தி விட்டான். ஏதோ பாட்டுண்டு போகிறது, பாட்டுண்டி. உடனே என்ன பண்ணுறார், உள்ளுக்குள்ளே கோயில் பக்கத்தில் போனோடனே இவாளுக்கு வந்து வேதத்தை மறுபடியும் ஆரம்பிக்கணும்னு பார்த்தா வேதம் மறந்து போய்டும். இதனால் அது வேதம் மறந்து போச்சு, ஏன்னா யோகமாச்சே பண்ணுறாரு வர. வேதம் மறந்து போச்சுன்னு சொன்ன உடனே அங்கே தெருவில் இருக்கக்கூடிய அந்த இதை கருப்பு நெல்லை வந்து கிருஷ்ணானாம் நாம் நகநீர் பின்னம். வேதத்தில் வந்து அந்த இடம் அந்த பதம் வருது. அது சொன்னோன்னே ஆஹாஹா, இது இந்த இடத்துல நம்ம விட்டோம்னா உடனே இது பண்ணுறார். ஆழ்வார் என்ன பண்ணுறார், கோயிலுக்குள்ளே போனோம் பிரதட்சணம் பண்ணுறார். பிரதட்சணம் பண்ணிச்சே பெருமாளை சுற்றி வர. எந்த பக்கம் பிரதட்சணம் பண்ணுறாரு சுற்றி வர. திருவிழியாழ்வார் எந்த பக்கம் சுற்றுறாரோ அந்த பக்கம் பெருமாள் சுற்றி வர. பெரும்பூரடிகள் என்ன பண்ணுறார், அவருடைய பெருமையை அறிந்து அவருக்கு வந்து யாகம் பண்ணிச்சே அக்கல பிரதானம் பண்ணுறார். தன்னை வந்து இப்பேற்பட்ட ஒரு ஆழ்வாரை வந்து பாக்கி பேருக்கெல்லாம் புரிஞ்சுக்க முடியல. பெரும்பூரடிகளுக்கு மாத்திரம் புரியுது. பெருமாள் வந்து சுற்றி வராரு, இவர் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அக்ரஸ்தானம் கொடுத்து அவருக்கு பார்த்து ஆச்சரியம் பண்ணு எல்லாம் பண்ணுறா. அந்த ஊரில் இருக்கிறவாள்லாம் எதிர்க்கிறா. ஒரு பாஷண்டி மாதிரி இருக்கான், இவனுக்கு போய் எல்லாம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து இவன் நிமிர்ந்து நிற்கிறார். பார்த்து சிரிக்கிறார் திருவிழார். உடனே அக்கரங்கள் என்று மாதவன் கொலோ இக்குறும்பை நீக்கி என்னை ஈசனாக்க வல்லையேல் சக்கரங்குள் கையனே சடங்கரவாய் அடங்கிட உட்கிடந்த வண்ணமே புறம்பு சிந்து காட்டிட சொன்ன உடனே அவர் சட்டக்கிட்ட ஒன்று போட்டு உடம்புல அவர் வயத்தில் பார்த்தாக்க ஒரு திருப்பார்கள் அங்கேருந்து அறவத்தலைமையோடும் அது மாதிரி அந்த திருப்பார்களை தெரியுது. அதில் வந்து பெருமாள் சயனம் பண்ணியிருக்கார். உள்ளுக்குள்ளே பெருமாள் படுத்துருக்கார் திருமணிச்சார் வயத்துக்குள்ளே. எல்லாம் நடுநடுங்கி போகிறான். ஆஹாஹா, இப்போ ஏற்பட்டவரை நம்ம அவமானப்படுத்தணும், எல்லாம் விழுந்து அவமானம் பண்ணுறான். அப்புறம் அங்கேருந்து கிளம்பி நேர கும்பகோணம் வரார். குழந்தை பெருமாளை வரைச்சே பெருமாள் தலை நிமிந்துக்கிறார். ஸ்ரீரங்கநாதன் ஆயிடுச்ச உடனே நிமிந்துறார். நடந்த கால்கள் நொந்தவோ நொடுங்கு ஞான மேனவாய் என்னை வந்து எழுந்திருக்க வேண்டாம், கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுவார் கீழே படுத்துள்ளார். எல்லாத்தையும் விழுந்து அவர் வந்து ஒரு விசேஷமான ஒரு பதத்தை அங்கே போடுறார். என்ன சொல்கிறாருனாக்க, ஸ்ரீரங்கநாதன் தானே உலகத்துக்கெல்லாம் தந்தை தாய் எல்லாம். துமேவ மாதாச்ச பிதா துமேவ வந்து சகா துமேவ என்று இருக்கக்கூடியவர். ஒரு ஆத்திர வந்து ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து அவருடைய மனைவிக்கு வந்து ஒரு ஹஸ்பண்டு, பிள்ளைகளுக்கு அப்பா, மாட்டு பொண்ணுக்கு மாமனார், மருமானுக்கு வந்து மாமா. இப்படி பலவித ரூபங்கள் இருக்கிற ஒருத்தர் தான், ஆனால் பலவித ரூபங்கள். அதுதான் பிரம்மேதி சங்கர் சத் பிரம்ம சசிவ சேந்திர சோக்ஷரம் பரமஸ்வராட். அதுதான் சொல்கிறார், திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானே நீ தான் எல்லாமா இருக்க. தன்னுள்ளே திரைத்தெழும் தரங்கவெண் தடங்கள் தன்னுள்ளே திரைத்தெழுந்து அடங்குகின்ற தன்மை போல் நின்னுளே பிறந்திருந்து நிற்பவும் திரிபவும் நின்னுளே அடங்குகின்ற நீர்மை என்ன நின் கண் நின்றதே. சமுத்திரத்தில் ஆழ கிளம்புறது, சமுத்திரத்துக்குள்ளே அலையை கிளம்புறது. கிளம்பி என்ன பண்ணுறது, நேராக வெளியில் போகிறது, கரையில் போய் மோதிட்டு பழையபடி என்ன பண்ணுறது, அந்த அலைகள் மறுபடியும் எப்படி சமுத்திரத்துக்குள்ளே வந்து அடங்குறதோ அதே மாதிரி வந்து உலகத்தில் எல்லாம் ஜீவராசிகள் எல்லாம் கிளம்புறது, வெளியில் கிளம்புறது.
ஆனால் கடைசியில் வந்து முடியடிச்சு வந்து சமுத்திரத்துக்குள்ளே எப்படி அலைகள் வந்து எப்படி அடங்குறதோ அது மாதிரி உள்ளுக்குள்ளே அடங்கும். அடுத்து ரங்கநாதனை மங்களாசாசனம் பண்ண ஒரு மகான் யாருன்னாக்க நம்மாழ்வார். திருவாய்மொழி என்னும் தேமலரை எடுத்து திவ்ய பிரபந்தம் என்னும் பாமாலையில் சேர்த்து அம்மாலையை உகந்து அரங்கனுக்கே சூட்ட நம்மாழ்வார் என்றே நம்மரங்கன் அழைக்கும் ஆழ்வார் அருள்வாக்கே அருளமுது திரு அரங்கனின் நாமமே நல்விருந்து இனி நமக்கு ஆழ்வார் அருள்வாக்கே அருள் மருந்து. நம்மாழ்வாரோட அவதாரஸ்தலம் திருக்குறுகூர். அவர் யாருடைய அம்சம்னாக்க விஸ்வக்சேனருடைய அம்சம். விஸ்வக்சேனர் பிரமாதி வருஷம் வைகாசி மாதம் வெள்ளிக்கிழமை விசாக நட்சத்திரத்திலே காரியார் உடையநங்கியார் இவர்களுக்கு அவதாரம். திருக்குறுகூரில் எப்போ பார்த்தாலும் அதிசயம்தான். இந்த குழந்தை வந்து 12 வயசு வரலையும் அழகால சிரிக்கலை, ஒன்றும் இல்லை, ஆகாரம் சாப்பாடு ஒன்றும் இல்லை. அந்த உடையநங்கியவனா பெருமாள் சன்னையில் கொண்டு விட்டுட்டான். அந்த குழந்தை கிடுக்கிட்டு என்ன பண்ணிட்டு ஓடி போய் இந்த ஒரு பெரிய புளிய மரம் இருந்தது. புளிய மரம் வேறு யாரும் ஆதிசேஷன் இருந்தால் அங்கே புளிய மரம் வந்திருக்கார். அந்த புளிய மரம் பொந்துக்குள்ளே போய் உட்காந்துடுறார். புளிய மரம் பொந்துக்குள்ளே உட்காந்துட்டு என்ன பண்ணுவார், அங்கேருந்து ஒவ்வொரு ஆழ்வாரை கூப்பிடுவார், ஒவ்வொரு பெருமாளை கூப்பிடுவார், மங்களாசாசனம் பண்ணுவார். அந்த புளிய மரத்து இலையில் வந்து கருடாருடராக எல்லா பெருமாளும் வந்து சேவை சாதிப்பார். இந்த புளிய மரத்துக்கு அதோட விசேஷம். அந்த புளிய மர பொந்துக்குள்ளே உட்காந்துருப்பார். ஒவ்வொரு பெருமாளையும் கூப்பிடுவார், பெருமாள் வந்து இது பண்ணுவார், மங்களாசாசனம் பண்ணுவார். ஸ்ரீரங்கநாதன் தன்னுடைய இருப்பிடத்திலே கூப்பிட்டு ஒரு நாளைக்கு அவரை பார்த்துட்டே இருக்கிறார். ஸ்ரீரங்கநாதன் அங்கே வந்து என்ன பண்ணுறாரு, சொட்ட நிற்கிறார், ஸ்நானத்தை பண்ணிட்டு. ஆச்சரியமாக இருந்தது. ஏண்டா வெண்ணெய் இழைந்த குணுங்கும் விளையாடு புழுதியும் கொண்டு என்று உன்னை அழைச்சா நீ ஸ்நானம் பண்ணவே வரமாட்டியே, சொட்ட அங்கேருந்து ஈரத்தோடு நிற்கிறியே, என்னடா வச்சுருந்தாங்க. சூட்டு நன்மாலைகள் தூயனவேந்தி விண்ணோர் நன்னீராட்டி தூவம் தரா நிற்கவே எங்கே ஓர் மாயினால் ஈட்டிய வெண்ணை தொடு உண்ண போந்து திவிலேற்றுவன் கூன் கோட்டிடையாடினை கூத்து அடலாயர்தம் கொம்பினுக்கே. சூட்டு நன்மாலைகள் தூயனவேந்து என்ன பண்றாருன்னா, அவருக்கு வந்து பிரமாதமான தேவாதி தேவர்கள் இந்திரன் உள்ளிட்டு தேவர் விழாவெல்லாம் இந்திரன் பிரம்மா எல்லாரும் உட்காந்துட்டு அவர் திருமஞ்சனம் பண்ணிட்டு இருக்கார். திருமஞ்சனம் பண்ணிருக்குச்சே டக்குன்னு என்ன பண்ணுறான், ஒரு தூபம் போடுறான். அவன் தூபம் பண்ணி காட்டின உடனே டக்குன்னு அந்த இடத்த மறையிறார். மறைஞ்ச நேரம் கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணிடுறார். கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணி தன்னுடைய சேட்டுங்களை உலகத்தில் மயக்கி விட்டு உடனே என்ன பண்ணுறாரு, மறுபடியும் அந்த தூபமெல்லாம் அடங்கிறதுக்குள்ளே பழையபடி அங்கே போய் நின்றுடுற. அப்படி ஒரு கிருஷ்ண அவதாரம். சூட்டு நன்மாலைகள் தூயனவேந்தி விண்ணோர் நன்னீராட்டி தூபம் தரா நிற்கவே அங்கு ஓர் மாயினால் ஈட்டே வெண்ணை தொடு உண்ண போந்தி விலேற்றுவன். அவன் கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணி உடனே படுறான். இவர் இருந்த புளிய மர பொந்தில் உட்காந்துட்டு ஒவ்வொரு பெருமாளையும் கூப்பிடுவார். ஸ்ரீவல்லிபுத்தூர் பெருமாளை கூப்பிடுவார், இவரை கூப்பிடுவார், திருவேங்கடமுடியான கூப்பிடுவார். திருவேங்கடமுடியான வந்து எல்லாரும் போய் பார்க்க போகிறா. திருவேங்கடமுடியா இவரை பார்க்கறதுங்க வர. அப்படியே நம்மளோட பெருமையை பாருங்க. இவர் மொத்தம் வந்து 4 பிரபந்தங்கள் பண்ணுறார். திருவிருத்தம் 100 பாசுரம், திருவாசிரியம் 7 பாசுரம், பெரிய திருவந்தாதி 87 பாசுரம், திருவாய்மொழி 1102 பாசுரம். திருவாய்மொழியில் வந்து அவர் வந்து திருவேங்கடமுடியானுக்கு நிறைய 78 பாசுரங்கள் பாடியிருக்கார். ஆனால் அப்படி எசன்ஸாக இருக்கக்கூடிய பாசுரங்கள் வந்து ஒரு 11 பாசுரம் தான் திருவேங்கடமுடியானை பற்றி பாடியிருக்கார். என்ன பண்ணுறாருனாக்க, தன்னை வந்து தாயாக நினச்சிக்கிறார். தன்னுடைய மனது இருக்க அது வந்து தன்னுடைய மகளாக எண்ணிக்கிறார். மகளாக எண்ணி திருவரங்கா என்னுடைய மகள் வந்து ஒன்றுட்ட, ஏன்னாக்க லவ் உண்டாக்கக்கூடிய இடம் வச்சது சுக்கரன் ஊராச்சே. அதனால் என்னுடைய மகள் என்ன பண்ணுறா, என்னுடைய மனமாகிய மகள் என்ன பண்ணுறா, உன்னை தேடி ஓடி வந்துட்டா, அவளை எனக்கு திருப்பி கூட
கங்குலும் பகலும் கண் துயிலறியாள் கங்குலும் பகலும் கங்குலும் பகலும் கண் துயிலறியாள் கண்ணநீர் கைகளாரிரைக்கும் சங்கு சக்கரங்கள் என்று கை கூப்போம் தாமரை கண் என்று தளரும் தளரும் எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டன் இருநிலம் கை தொழாயிருக்கும் செங்கையில் பாய்நீ திருவரங்கத்தாய் இவள் திறத்து என் செய்கின்றாளே இவள் திறத்து என் செய்கின்றாளே. தாய் ஸ்தானத்தில் இருந்து நம்மாழ்வார் என்ன முறையிடுறார்? ஸ்ரீரங்கநாதா, என் மனம் என்னும் என் மகள் உனை நினைந்து உன் உறக்கம் என்று கண்ணநீர் கைகளால் இறைக்கும். அப்படியே விரகதாபத்திலே வாடி 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 கண்கள் அப்படியே மழையாக பொழியிறது. கண்ணநீர் கைகளால் இருக்கும். எப்படி சங்கு சக்கரங்கள் என்றே தளரும். சங்கு சக்கரத்தை பற்றி நினைச்சுட்டாக்க அப்படியே தளர்ந்து போய் அப்படியே உட்காந்துடலாம். தாமரை கண்ணென்றே தளரும். அப்படியே ஊன் உறக்கும் என்று கைகளால் எடுத்து உன்னுடைய திவ்யமங்கல விக்கிரத்தை நினைச்சு 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 திண்டாடுறாளே, அவளை நீ காப்பாற்றப்படாதான். தன்னுடைய மனத்தை சொல்கிறார், மனத்தை காப்பாற்றுறதுக்காக அப்படி சொல்கிறார். இப்படி ஸ்ரீரங்கநாதனுடைய திருவடிகளே விரகதாபத்தில் ஈடுபட்ட நம்மாழ்வாரை பற்றி கொஞ்சம் அப்படி பார்த்தோம். அடுத்தது ஸ்ரீரங்கநாதனை ஈடுபட்டவர் குலசேகர ஆழ்வார். சரணடைந்தோரை காக்கும் திரள் கொண்ட சகுணசீலன் ஜானகி ராமனை நற்பொருள் உரைக்கின்ற திருமொழியால் துதிக்கும் நற்பொருள் உரைக்கின்ற பெருமாள் திருமொழியால் நனி சொட்ட பாடும் குலசேகரனும் நனி சொட்ட பாடும் குலசேகரன் என்னும் ஆழ்வார் அருள் வாக்கே அருமருந்து. திருவஞ்சிக்களம் என்ற சேர நாட்டிலே மலையாள தேசத்தில் பிறந்தவர் அவர். கௌஸ்தவத்தின் அம்சமாக திருடவர்தன் நாதநாயகி இவர்களுக்கு கலி பிறந்து 28ஆம் ஆண்டு கலி பிறந்துடுத்து. பராப வருஷம் ஏன்னா கலி பிறந்ததுன்னா கலியினுடைய ஒரு வேலையெல்லாம் காமிக்கணும் இல்லை, பின்னால் கலி பிறந்துடுத்து. கலி பிறந்து மாசி மாதம் சுக்கலபக்ஷ துவாதசி புனர்வசு தாரகையில் குலசேகர அவதாரம் பண்ணுறார். குலசேகர பிறந்த உடனேயே எப்படி துளசி அவருடைய கிளம்பின உடனே வாசனையோட கிளம்பும். பாக்கியெல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சா வாசனை வரும். துளசி மாத்திரம் கிளம்பின உடனே ஒரு வாசனையோட கிளம்பும். பகவத் பக்தி பாரங்கதனாக விளங்குகிறார். இவரை பற்றி உடையவர் விசேஷமான பாக்கி உடையவர் ஆண்டாளுக்கு கூட தனி சமர்ப்பிக்கலை. நம்மாழ்வாருக்கு சமர்ப்பிச்சிருக்கார். அதே மாதிரி திருமங்கை ஆழ்வார் சமர்ப்பிச்சிருக்கார். உடையவருக்கு என்ன பேருனாக்க திருப்பாவை ஜீயர்னே பேர். அவர் தினம் அனுசந்தானம் பண்ண திருப்பாவை தான் அனுசந்தானம் பண்ணி போயின்றிருப்பார். குஞ்சவர்த்திக்கு போச்சு. ஆனால் அவர் ஆண்டாளுக்கு ஒரு ஏன்னா ஆண்டாளை தன்னுடைய தங்கையாக பாவிச்சுட்டார். பெரியாழ்வாருக்கு பொண்ணாக பிறந்தாலும் கோவில் அண்ணன் கொண்டாடினதுனால அவர் அண்ணனாக இருந்ததுனால அண்ணன் தங்கைக்கு இது பண்ண மங்களாசாசனம் பண்ணப்படாதோ இல்லையோ, அதனால் அவருக்கு தனியும் சமர்ப்பிக்கலை. ஆனால் இவர் என்ன பண்ணுறார், குலசேகர ஆழ்வாருக்கு விசேஷமான ஒரு தனியின் சமர்ப்பிக்கிறார். இல்லமுதம் ஊட்டுகேன் இங்கே பைங்கிளியே இன்னமுதம் ஊட்டுகேன் இங்கே பைங்கிளியே தென்னரங்கம் பாடவல்ல சீபெரு பொன்னன் சிலை
முதலியர்கள் சேர நல்கோள் எங்கள் குல சேகத்தல் என்று கூறு. எங்கள் குல சேகரன் என்றே கூறு. அரசபட்டம் பெற்று அரியணை ஏறதுக்கு அப்புறம் பக்தி மார்க்கத்தில் பிரமாதமான ஈடுபாடு. அவர் என்ன பண்ணுறார், தன்னுடைய குடிமக்களையும் வந்து பக்தி மார்க்கத்தில் ஈடுபட முடியாது பண்ணுறார். ராமநாம இப்போ சொல்ல முடியாது பண்ணுறார். அதனால் என்ன பண்ணுறார், தன்னுடைய அரண்மனையில் ஒரு கோவிலை கட்டிடுறார். சில பேர் கோயிலுக்குள்ளே போய் ரூம் போட்டு அவன் உட்காந்துருப்பான், தன்னுடைய எதுவாக பண்ணிடுவான். ஆனால் இவர் வந்து தன்னுடைய அரண்மனையில் பெருமாளுக்கு ஒரு கோயில் கட்டுறார். அந்த கோயில் வந்து ராமனை பிரதிஷ்டை பண்ணுறார். தினப்படி இங்கே ராமாயண காலக்ஷேபம் தினப்படி நடந்துருக்கும். அப்படி போயிட்டு இருக்கு. ராமன் தானே வந்து ஸ்ரீரங்கநாதன் தானே ராமனாக அவதாரம் பண்ணியிருக்காரு. அங்கே வரக்கூடிய அடியார்கள் எல்லாம் வந்து பெருமாள் வந்து செய்ப்பா, நீங்கள் எங்கேருந்து வரங்க, எங்கேருந்து வரங்க, நாங்கள் ஸ்ரீரங்கத்திலேருந்து வரோம். ஸ்ரீரங்கத்திலேருந்து வரங்களா? ஸ்ரீரங்கத்தில் வந்தாக்க வந்து அங்கே பெருமாளை வந்து நீங்கள் சேவிச்சிருக்கா? அருமையாக சேவிச்சிருக்கோம். ஆஹா, அப்பேற்பட்ட ஸ்ரீரங்கநாதனை வந்து நான் சேவிக்கிறதுக்கு எனக்கு முன்னிலேயே ராஜகாரியங்கள் இவர் தடுக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு என்ன பண்ணுறார், அந்த அடியார்கள் போச்சு அவரோட கூட தானுங்க போட எல்லாத்தையும் காய்ட்டி வைக்கிறார். சாதாரணமாக அவர் ட்ரெஸ் பண்ணிவிட்டு அங்கே அடியார்களோட கிளம்புறார். கிளம்பி வந்து நேர ஸ்ரீரங்கநாதன் முன்னால் வந்து நிற்கிறார். ஆஹா, இப்பேற்பட்ட சேவையை நான் எத்தனை நாள் இழந்து விட்டேனே இப்படி கதறார். இருளிறைய சுடர்மணிகள் இமைக்கும் நெற்றி இனத்தூத்தி அணி பழம் ஆயிரங்களார்ந்த அறவரச்ச பெரும் ஜோதி அனந்தல் என்னும் அணி விளங்கும் உயர்வெள்ளை அணையை மேவி திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவருள பள்ளி கொள்ளும் கருமணியை கோமளத்தை கண்டு கொண்டு என் கண்ணினகள் என்று கோலோ கடிக்கும் நாள். உன்னுடைய அழகு திருமேனி ஈடுபட்டேன். உன்னுடைய அழகு திருமேனி பள்ளி கொண்ட இடம் ஆதிசேஷன் படுக்கை. மேலே விதானம் ஒன்று இருக்கு பாரு. இந்த விதானம் என்னன்னா வேற ஒன்றும் கிடையாதுன்னா, ஆதிசேஷன் என்ன பண்ணுறான், பெருமாளை காப்பாற்றுறதுக்காக லைட்டெல்லாம் போட்டு உட்காந்துருக்கான். மேலே நீல லைட் போட்டு, டிம் லைட் போட்டு அவருடைய ரத்னங்கள் அப்படியே ஜொலிக்கிறது இல்லையா? அதே மாதிரி என்ன பண்ணால் அவருடைய மூச்சு காற்று இருக்கே, மூச்சு காற்று வந்து பாக்கி யாரையும் உள்ளுக்குள்ளே விடாமல் இருக்கிறதுக்காக அப்படியே மேலே ஒரு விதானமாக இருக்குது. மூச்சு காற்று சூடாக இருக்கிறதுனால சிகப்பாயிடுது, விதானமாக இருக்குது. கீழே வந்து படுக்க வெள்ளை விளையர்னு படுக்க, இந்த வெள்ளை விளையர்னு படுக்க மேலே வந்து ஒரு கார்மேனி வண்ணனாக இருக்கக்கூடிய பச்சைமா மலைப்பாக இருக்கக்கூடிய அந்த பெருமாள் வந்து படுத்துருக்கார். இதைத்தான் பார்த்தார் மகாத்மா காந்தி. மேலே வந்து காவி நிறம், நடுவில் வெள்ளை நிறம், உள்ளுக்குள்ளே படுத்துருக்கு பச்சை நிறம். இது மூணையும் ஜாயின் பண்ணார், நேஷனல் ஃப்ளாகை பண்ணி விட்டார். நேஷனல் ஃப்ளாக் எங்கேருந்து வந்ததுன்னா இந்த வந்து ரங்கநாதரை பார்த்தா ரங்கநாதர் பார்த்து பண்ணிட்டார் இல்லையா? அந்த மாதிரி அந்த பெருமாளை வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டார். தியாகராஜ சுவாமிகள் அங்கே போகிறார். போய் பார்த்துட்டு அழகிய பற்களுள்ள பெண்மக்களே ஓடி வாருங்கள், சீதாபதி பூஜூடண்ட சீதாபதி பூஜூடண்ட சிங்கார சேகருண சிங்கார சேகருண தூதா முராரே தூத துலார ரங்கபதி தூதா முராரே. ஜூதா முராரே, முராரேன்னு போடுவ கச்சேரியில். ஜூதாமு ராரே, அழகிய பெண்மக்கள் பற்களையுடைய பெண்மக்களே வாருங்கள். ஜூதாமு ராரே சுததுலார ரங்கபதினி, அவனை பார்க்கறதுக்கு ஓடி வாருங்கள். அந்த ரங்கநாதனை பார்க்கிறார். தேட்டரும் திரள் தேனினை தன் அரங்கனை திருமாதுவள் வாட்டமில் வனமாலை
மார்பனை வாழ்த்தி மால்கொள் சிந்தையராய் ஆட்டமேவி அலர்ந்தடைத்து அயர்வையும் மெய்யடியாலும் ஈட்டங்கள் இடக்கூடுவேன் அது காணும் கண்ண ஆவதே. ஈட்டங்கண்டிட கூடுவேன் அது காணும் கண் பையனாவதே. பெருமாளை பார்த்து 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 முழுகிறார். அப்படி இப்போ மறுபடியும் ராஜ்ய காரியங்கள் பண்ணணுமே. பல நாட்களில் பெருமாள் ஈடுபட்ட நேரம் ஊருக்கு வரார். ஊருக்கு வந்தால் அந்த மந்திரிகளுக்கெல்லாம் ஒரே கவலை. ராஜா இந்த மாதிரி நாட்டை விட்டு பெருமாள் செய்கிறதுக்கு ஸ்ரீரங்கத்துக்கு அங்கேயும் போயிட்டு இருக்காரு. ஸ்ரீரங்கத்திலே உட்காந்துருவாரோ பயமாக இருக்குது. உடனே அவர் என்ன பண்ணுறான், அவர் சூழ்ச்சி பண்ணுறான். இந்த மெய்யடியார்கள் இங்கே வந்து பெருமாளை செவிக்கணுன்ட்டு அவரை பிரெயின் வாஷ் பண்ணுறதுனால தான் எல்லோரும் பெருமாள் அங்கங்கே பார்க்குறதுக்கு அவர் போயிடுறார் ராஜா. அதனால் ஒரு சூழ்ச்சி பண்ணி ஒரு பெரிய ஒரு இது நடக்கிறது, உற்சவம், ஸ்ரீராமநவமி உற்சவம். ஸ்ரீராமநவமி உற்சவத்துக்கு ஒரு மகரக்கண்டிகை பெருமாளுக்கு சேர்த்திருக்கா. விசேஷமான திருவாபரணம். மகரக்கண்டிகையை சாத்திவிட்டு மற்ற நாள் காலம்பரை பார்த்தா இந்த மகரக்கண்டிகள் காணும். என்ன விசேஷம்னாக்க, எப்படியான ராஜாவோட மனதை மாற்றணும், இந்த மகரகண்டி தொலைஞ்சு போச்சுங்கிற மாதிரி ஒரு காரணத்தை சொல்லி அவரை மாற்றணும்னு சொல்லிட்டு இந்த மகரகண்டிகையில் மந்திரிகள்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சுப்படுறான். ஒழிச்சு வச்சுவிட்டு என்ன பண்ணுறேன், மற்ற நாள் அங்கே பெருமாள் செய்கிறது. ராஜா பார்த்தா மகரகண்டிகை காணும். மந்திரிகளை கூப்பிட்டு மந்திரிகளே, பெருமாள் மகரகண்டிகை சாத்தினாலே என்னாச்சு? இல்லை, நாங்கள் சொல்லத்துக்கு பயமாக இருக்குது, சொல்லுங்கள், பரவாயில்ல, ஒன்றுமில்லை. இந்த மெய்யடியார்கள் ஸ்ரீரங்கநாதர் மெய்யடியார்கள் உள்ளுக்குள்ளே வந்துட்டு போகிறா. அதில் யாரோ ஒருத்தர் தான் திருடின்னு போயிருக்கார் போல் இருக்கு. ஆனால் உடனே கிருஷ்ண 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 ரங்க 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 ரங்கா மெய்யடியார்கள் திருட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறார், உடனே இவருடைய மந்திரி பிராண மறுபடியும் கூப்பிடுறார், இங்கே வாங்கோ, மெய்யடியார்கள் திருட மாட்டார்கள், திருமாலடியார்கள் திருட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குளத்தை கொண்டாங்க. இந்த குளத்தில் விஷம் கக்கக்கூடிய 10 நாள் 15 நாள் பட்டினி போட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷ பாம்பை கொண்டு போடுங்க. அதுக்குள்ளுக்குள்ள ஒரு மோதிரத்தை போடுங்க. திருமாலியார்கள் திருடவில்லை என்று நான் உள்ளுக்குள்ளே கையை விடுறேன். அப்படி நான் கையை விடும்போது திருமாலியார்கள் திருடவில்லை என்றால் பாம்பு என்னை கடிக்காது. அந்த அடியார்கள் திருடிட்டால் மகரகண்டியை திருடிட்டால் எனக்கு பாம்பு கடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே விடுறேன். உள்ளுக்குள்ளே ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கையை விட்டுட்டு இந்த மோதிரத்தை எடுக்கிறேன். நாகப்பாம்பு செத்தியத்துக்கு கட்டப்படுறத நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிறோம் ஐயா, இல்லையா? உள்ளுக்குள்ளே கை விட்டு எடுக்கிற உடனே மந்திரிகளை விலை வளர்த்து போனான். ஆஹாஹா, உடனே சொல்கிறான், நீங்கள் ராஜ்ய காரியத்திலேருந்து வேறு விதமாக போயின்னு இருக்கிறதுனால எங்களுக்கு கவலை வந்துடுத்து. அதனால் உங்களை படைபடியும் திருப்பறதுக்காக தான் நாங்கள் தான் அந்த மகரகண்டியை எடுத்து ஒழிச்சு வச்சோம். அதனால் நீங்கள் எங்களெல்லாம் ஸ்டமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அங்கேயே உதற எல்லாத்தையும். மெய்யில்லாத இந்த வாழ்க்கை, மெய்யின்னாக்க உடம்பு, இந்த மெய்யில்லாத வாழ்க்கை, மெய்யில் வாழ்க்கையை மெய்யன கொள்ளும் வையம் தன்னோடும் கூடுவதில்லை ஐயனே அரங்கா, ஐயனே அரங்கா என்று அழைக்கின்றேன், ஐயனே அரங்கா என்று அழைக்கின்றேன், மையல் கொண்டொழிந்தேன் எந்த மாலுக்கு, மையல் கொண்டொழிந்தேன் எந்த மாலுக்கு. அங்கேருந்து கிளம்புறா, நேரம் ஸ்ரீரங்கத்துக்கு போகிறார். ஸ்ரீரங்கத்துக்கு பிரமாணம் செய்கிறார். திருவத்தூக்கோடு போகிறார். தருதுயரம் தொடாயிரம் சரணல்லா சரணில்லை என்று அவர் காலில் விடுறார். நேராக போகிறார், திருவரங்கத்துக்கு போகிறார். திருவரங்கத்துக்கு பொன்மலை மேலே ஏதேனும் ஆவேன்னு அங்கே பெருமாள்கிட்ட போகிறார். இப்படி இருக்கக்கூடியவர் நேராக போகிறார். நம்மாழ்வார் திருவடியிலேருந்து விழறார். அங்கே மோட்சத்தில் அடைஞ்சு விடுறார். அடுத்த ஒரு ஆழ்வார், 2 ஆழ்வார் பார்க்க போகிறோம். ஸ்ரீவைகுண்டத்திலே ஒரு இனிய மாலை வேளை அனந்த கருட விஸ்வக்கியனார்கள் சுற்றி நின்றுருக்கார். பூமி தேவி நீலாதேவி எல்லாரும் மந்தகாசத்தோடு நின்றுருக்குச்சு. திருமாவணி மண்டபத்தில் கருணையே வடிவான பொறுமையே வடிவான இருக்கும் பூதேவி என்ன பண்ணுறா, பெரும்பாலும் பேசுகிறார், சுவாமி உலகத்தில் உள்ளார எல்லாரும் நம்ம குழந்தைகள், ஆனால் சில பேர் கஷ்டப்படுறா, சில பேர் சௌக்கியமாக இருக்காளே, என்ன காரணம் ஒன்றும் புரியலையே. அவர் சொல்ல, பெருமாள் சொல்கிறார், இதெல்லாம் அவா செய்த பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி அவள் அனுபவிச்சுருக்கா அப்படின்னு.
அவள் கஷ்டம் திங்கிறதுக்கு ஒரு வழியே கிடையாதான்? ஏன் கிடையாது? என்னுடைய திருவடியில் வந்து ஒரு பக்தியோட ஒரு மலரை தூக்கி வந்து போட்டாக்க அவன் எல்லாரையும் காப்பாற்றினேன். ஏன்னா பக்தி இல்லாமல் வந்து பண்ணக்கூடாது. ஒரு என்ன பண்ணால் கோயிலுக்கு போனான், கோயிலுக்கு போச்சு என்ன பண்ணால் பக்கத்தில் வாடி போன பூவெல்லாம் வாங்கி கொண்டு பெருமாள்கிட்ட கொண்டு கொடுத்தான். ஆனால் பெருமாள் என்ன பண்ணுறார், வாடின பூவனாலும் பக்தியோடு வந்து கேட்குறாங்க இல்லையோ, பக்தியோடு கொடுக்குறான். ஏன்? அதனால் அவனுக்கு மோட்சத்தை கொடுக்குறான். ஒரு எருமாடு ஒருத்தனை விரட்டுது. அவன் என்ன பண்ணான், கோவிலை அப்பிரதட்சணம் சீட்டிலே கிடந்தான், வாடு விரட்டுது. கடைசியில் என்ன பண்ணால் விழுந்துருச்சு, டபான்னு விழுந்து கோவிலுக்குள்ளே போய் விழுந்து கர்ப்பகிரகத்துக்கு கூட மல்லாந்து விழுந்துட்டான். பெருமாள் என்ன பண்ணுறார், அப்பிரதட்சணமாக சுற்றினாலும் என்னுடைய கோவிலை சுற்றினாயே அவனுக்கு மோட்சத்தை கொடுத்துறாரே அவர். அப்படி இல்லை பெருமாள் ரங்கநாதன். பத்திரம் புஷ்பம் பலம் தோம் யோமே பக்தியா பிரேச்சு, யோமே பக்தியா பிரேச்சு. பத்திராணி புஷ்பாணி பலானி இல்லை, ஒரு புஷ்பம். அதுக்காக வந்து எல்லா ராத்தும் வானிலையும் போயிட்டு அங்கே இருக்க புஷ்பத்தெல்லாம் பொறிக்கக்கூடாது. ஆற்றுல ஒரு சின்ன தொட்டி வைங்கோ. சில பேர் என்ன பண்ணுவோம், காலம்பரம் வாக்கிங் போவான். வாக்கிங் போச்சு இப்படி வாக்கிங் ஸ்டிக்கை கையில் எடுத்து போய் யாரும் ஆற்றுல என்ன புஷ்பம் இருக்குன்னு பார்த்து அவன் தண்ணியை கொட்டி கிட்ட அவன் தயார் பண்ணி உட்காந்துருப்பான். சாயந்தரம் காலம்பரம் புஷ்பம் பண்ணணும். அதுபடி இழுத்து இருக்கிறத முட்டை அடிச்சுட்டு போகணும். அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. தன்னால் ஆற்றுல வந்து ஒரு சின்ன தொட்டி வைங்கோ. ஒரு புஷ்பத்தினுக்கு பத்திரம் புஷ்பம் பலம் தோயம், ஒரே ஒரு புஷ்பத்தை போடும், பக்தியோடு போகணும். நிறையா அள்ளி கொட்டலாம் இல்லை. உடனே அவன் கேட்குறான், பூமாதேவி இவ்வளோ சுருவமா, பூலோகத்தில் நான் பிறந்து பாமாலையோடு பூமாலை சூட்ட போகிறேன், அதுக்கு உங்களுடைய அனுக்கிரகம் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்ன உடனே பெருமாள் சிரிக்கிற ததாஸ்து. உடனே பக்கத்தில் யார் நிற்கிறாருன்னா கருட பகவான் நிற்கிற. தாயார் பூமாலை வேணா பாமாலை வேணா சூட்டிடுவா, பூமாலைக்கு எங்கேயா போவா, தோட்டம் வைப்பாளா, துறவு வைப்பாளா, தண்ணி கொட்டுவாளா, சின்ன குழந்தையா இருந்துச்சு என்ன பண்ணுவா, பாமாலை வேணால் பாடுவா. உடனே பெருமாளை வந்து இப்படி பார்க்குறார், பார்த்துட்டு சிரிக்கிறார். பெருமாள் திருவிழா எல்லாருக்கும் தெரியுமோ இல்லையோ, சர்வ அந்தரியாமல் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு தெரியாத. உடனே பார்த்து சிரிக்கிறார். சிரித்த உடனே போய்ட்டு வான் தலையை காமிச்சுடுறேன், கிளம்புறேன். கிழியறுத்து உண்மை நிலை நிறுத்தி அந்த ஊழி முதல்வன் ஆழிவண்ணன் என்று உலகினுக்கே உணர்த்தி உத்தம பெண்ணை நீல கடல் வண்ணன் கண்ணனுக்கே கன்னிகாதானம் செய்த ஆழ்வார் அருள்வாக்கே அருமருந்து அருமருந்து அருமருந்து. பெரியாழ்வார் கருடன் அம்சமாக கலி பிறந்து 47 வருஷம் குரோதன வருஷம் ஆனி மாதம் சுவாதி நட்சத்திரத்திலே ஞாயிற்றுக்கிழமை சுக்கரபக்ஷ ஏகாதசி என்றுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூரிலே முகுந்தபட்டர் பத்மவல்லிக்கு திருக்குமார அவதாரம் பண்ணார். சின்ன வயசுலேயே அவர் மனசில் வந்து பெருமாள் உட்கார்ந்துட்டார் பெருமாள். அதனால் அவருக்கு பேர் விஷ்ணு சித்திரன்னு பேர் வச்சுட்டார். அவர் என்ன பண்ணுறார், வயசாக என்ன பண்ணுறார், கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய நந்தவனத்தை போடுறார். இங்கே போனாலும் பார்க்கலாம், பிரமாதமாக இருக்கும் அந்த நந்தவனம். அந்த நந்தவனத்தை பலவிதமான புஷ்பங்கள் நிறையா பண்ணி பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறார். இப்படி இருந்திருக்கக்கூடிய காலத்திலே மதுரை அரசன் ஸ்ரீவல்லபன் ஒரு நாளைக்கு நேரம் என்ன பண்ணுறான், நகர்வலம் போகிறான். இப்போ எல்லோரும் சுகர் வலம் போயிட்டுருக்கா பாருங்க. நகர்வலத்தை விட்டால் எல்லாம் சுகர் வலம். ஏன்னா ஜிக்வே கீர்த்தே கேசவும் முறிடும் சேதோபஜ ஸ்ரீதரம் அந்த ஸ்லோகத்தில் வந்து பெருமாள் கோயில் போய் சுற்றலான்ட்டான். கோயில்களில் போய் உனக்கு வந்து நகர்வலத்துக்கு போகிறதுக்கு சுகர் வலம் ஆகிட்டு போயிடும். பெருமாள் சுற்றி பிரதட்சணம் பண்ணாமல் எக்ஸசைஸ் ஆகி போச்சு. பொல்யூஷன் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய இடம் இல்லையா கோயிலுக்குள்ளே. அதனால தான் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் உடம்புக்கு வரவே வராது. பெருமாளுக்கு வந்தாலும் பெருமாளுக்கு வந்துடுத்து உடம்பு எப்படின்னு கேட்குறாங்களா. ராமானுஜர் என்ன பண்ணார், ஒரு நாளைக்கு பெருமாள் சைக்கு போய் பார்த்தார். பெருமாள் முகம் அப்படியே வாடி இருந்த உடனே அவர் வந்து அர்ச்சகரை கேட்டார், சுவாமி பெருமாள் முகம் அப்படியே தொங்கினவே வாடி இருக்கே, என்ன விசேஷம், என்னதான் நிவேதனம் பண்ணி என்னத்தை நிவேதனம் பண்ணின்னு கேட்டார். ஏதான நான் வெஜிடேரியன் மாதிரி ஏதான இப்போ நிறையா கல்யாணத்தை போடுறானே அந்த மாதிரி ஏதான பார்த்துட்டு கொண்டு வந்து பெருமாட்டை வச்சுட்டீங்களான்னு கேட்டேன். இல்லை அப்படிலாம் க்ஷமிக்கணும் அப்படிலாம் நான் பண்ணுவேனா. எல்லாம் இப்போ இருக்கக்கூடிய சீரியல்கள்லாம் கண்ணாப்பினாலும் காமிச்சுன்னு இருக்கான். என்ன ராமானுஜருக்குன்னு ஒரு சீரியல் இருக்கலாம், அதில் கண்ணாப்பினா ராமானுஜா சாரிக்கு ராமானுஜா சேரின்னு ஆயிடுச்சு. அப்படி போயிட்டு இருக்கு அந்த சீரியல்.
வெளியில் போனால் என்ன அடிப்பானா குழுக்குள்ள சொல்லியிருக்கேன். அது மாதிரி என்ன இஷ்டத்துக்கு, அதாவது புராணங்கள் வந்து அந்த காலத்தில் ஏதோ புராணங்கள் ஏதோ பண்ணான்னா லைஃப் ஹிஸ்டரியில் கரெக்டாக எல்லாத்தையும் கொண்டு வரணும். அது மாதிரி இல்லாமல் பெருமாள்கிட்ட ராமானுஜ போய் நின்ன உடனே முகம் வாடி, அர்ச்சகரே என்ன சமாச்சாரம் இல்லை, என்ன நிவேதனம் பண்ணீர்? ஒன்றில் ஒரு நாளைக்கு வந்து நான் என்ன பண்ணேன், அழகான நாவல் பழங்கள்லாம் விற்றான். அந்த நாவல் பழங்கள்லாம் கொண்டு வந்து ஒரு நாளைக்கு விற்ற உடனே பெருமாள் அதை பார்த்த உடனே பிரகாசமாக இருந்த முகம். உடனே டெய்லி ஒரு 10 நாளைக்கு சேர்ந்த மாதிரி நாவல் பழத்தை கொண்டு வந்து, மகாபாவி நாவல் பழத்தை பெருமாள் சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்குமா? ஆனால் சேர நேரம் உடனே தன்வந்திரி சந்தைக்கு போனார். அங்கே ஒரு டெய்லி ஒரு கஷாயத்தை பண்ண சொல்கிறார். கஷாயத்தை பண்ண சொல்லி நேரம் வந்து பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணுறார். ஸ்ரீரங்கநாதனுக்கு இன்றைக்கி போனாக்க கஷாயம் ஒன்று நிவேதனம் ஆகிட்டு இருக்கும். காஷாயக்காரர் கஷாயத்தை நிவேதனம் பண்ண சொல்கிறாரியா, இவர் காஷாயம் பெருமாள் கஷாயம் இல்லையா? அப்படி அவர் அந்த ராஜா சொல்கிறான், நான் என்ன பண்ணேன், நகர்வனம் போனேன். நகர்வனம் போயின்னு இருக்குச்சே ஒரு நாளைக்கு செல்வநம்பிங்கிற தன்னுடைய மந்திரியை கூட்டு பக்கத்தை வச்சுக்கிற நகர்வனம் போனேன். ஒரு ஏழை அந்தணன் என்ன பண்ணுறான், தன்னுடைய வீட்டில் தன்னுடைய மனைவிட்ட பேசிட்டு இருக்கான். இகலோகத்தையும் பரலோகத்தையும் பற்றி பேசிட்டு பரலோகத்துக்கு செல்ல பரம்பொருளான எம்பெருமான வந்து திருவடியில் வந்து நம்ம ஆசிரியக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படின்னா அந்த பரம்பொருள்லாம் என்ன யாருன்னு கேட்டான். மந்திரி சொல்கிறான், இந்த மாதிரி சம்பிரதாயத்துக்கு இந்த மாதிரி அவா பரம்பொருள் சொல்லிப்பா. ஆனால் இந்த பரம்பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கு வேறு ஒன்றும் விசேஷம் இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம், பெரிய சதஸ் கூட்டுவோம். சதஸ் கூட்டி அங்கே வந்து ஒரு பெரிய பொற்கிழி தொங்க விடுவோம். யார் பரம்பொருளை பற்றி கரெக்டாக பேசுகிறாளோ அவள் கையில் இந்த பொற்கிழி வந்து கீழே விடும். அப்படின்னு சொன்ன உடனே மேலே கட்டுறான், தமுக்கு அடிக்கிறான், தண்டோரா போட்டு எல்லோரும் கூப்பிட்றான். நேராக என்ன பண்ணுறார் பெருமாள், என்ன வடபத்திர சாயி போய் பெரியாழ்வாரே இங்கே வாரம், விஷ்ணு சித்திரை இங்கே வாரம். அப்புறம் தான் பெரியாழ்வார் வரான். விஷ்ணு சித்திரை இங்கே வாரம். வல்லபதேவன் என்ன பண்ணியிருக்கான், பரம்பொருளை பற்றி சொல்கிறதுக்காக வந்து யார் நிர்தாரம் பண்ணுறாங்களோ அவளுக்கு பொற்கிழி வச்சுருக்கான். இது பொற்கிழிக்காக போக வேண்டாம், நீ அந்த பரம்பொருள் தத்துவத்தை போய் சொல்லிட்டு வரணும். உடனே சொல்கிறார், நான் படிப்பும் கிடையாது ஒன்றும் கிடையாது, உனக்கு பூமாலை தொடுத்து சாப்பிட்டுன்னு இருக்கேன், என்ன போய் நீரா போய் பேச போறீரு? உன்னுடைய மனசில் உட்காந்து நான் தானே பேச போகிறேன். அர்ஜுனன் சொல்கிறான், யுத்த காலத்தை போய் இவளெல்லாம் கொல்ல மாட்டேன் அப்படின்னு, கொல்ல மாட்டேன் பைத்தியக்காரா. அதோ பீஷ்மர், அதோ அவன் சாட்டை குச்சி காமிச்சேன் பாரு, சாட்டை குச்சி காமிச்சு எல்லாருடைய உயிரை நான் இழுத்துட்டேன்டா, நீ வெறும் செத்த பணத்தை அடிக்க போகிற போடான்னு. அது மாதிரி உன்னுடைய மனதில் போய் நான் உட்காந்து நான் பதில் சொல்ல போகிறேன், நீ போய் கவலையெல்லாம் போ அப்படின்னு போன உடனே இவர் போச்சே பார்த்தாக்க எல்லாரும் ஏந்துக்கிறா. ஏன்னா முகத்தில் ஒரு தேஜஸ், பகவான் உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்காரோ இல்லையா, பார்த்து உள்ளுக்குள்ளே அழிச்சுன்னு போகிறேன். அழிச்சு உடனே பரம்பொருள் நிர்தாரணம் பண்ணார். மின்னார் தடமுடியில் சூழ்வில்லி புத்தோர் என்றொரு கால் சொன்னார் கழற்க மலம் சூடினோம் முன்னால் கிழியிருத்தான் என்று உரைத்தோன் இல்லையா. அப்புறம் வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழியிருத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. அப்பேற்பட்ட பெரியாழ்வார் வந்து என்ன பண்ணுவார், பெருமாளுக்கு வந்து அந்த கிடைத்த பொருளை வந்து அந்த வடபத்திர சாயிக்கு வந்து அந்த பொற்கிழியை வந்து பெரிய கோபுரம் கட்டுறார், கோயிலெல்லாம் சீர்படுத்துறார். அந்த பெரிய தமிழ்நாட்டுக்கு ஒரு கோபுரம் வந்து சிம்பல் இருக்கு, அந்த கோபுரத்தை கட்டினு பெரியாழ்வார் கட்டியிருக்கார், பெரிய பிரம்மாண்ட கோபுரம். அவர் என்ன பண்ணுவார், தன்னை யசோதையாக்கி கூறார். கண்ணனுடைய சைசவ இன்பத்தில் ஈடுபடுவார். கண்ணன் ரொம்ப ஈடுபாடு. அவர் சமர்ப்பித்த திருப்பல்லாண்டில் வந்து முதல்ல பல்லாயிரத்தாண்டு முதல் வந்து பெருமாளுடைய இவருக்கு வந்து இதான இது வந்துடுமோ, ஹானி வந்துடுமோன்னு இந்த பொற்கழி எடுத்தவொடனே ராஜாவனை வந்து வல்லபதேவன் பண்ணுறான், யானை மேலே உட்காந்து வச்சு உருவம் வச்சோடனே பெருமாள் பிராட்டி என்னாலும் கருடவானத்தை இங்கேருந்து வர அதை பார்த்துட்டு பெருமாளுக்கு கண்ணெச்சில் விடுமோ, டைமில் தானே கிட்ட ஓட வேண்டியது, கருடனுக்கு மேலே பறந்து ஓட வேண்டியது. அந்த பார்த்த உடனே பெருமாளுக்கு கண்ணெச்சில் வந்துவிடுமோ அப்படிங்கிறதுக்காக தான் வேண்டி உடனே பல்லாயிரத்தாண்டெல்லாம் பாடி பல கோடி 100,000 மல்லாண்டு தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்விதிருக்காப்பு வடிவமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாரின் வருவாரில் வாழ்கின்ற பங்கையும் பல்லாண்டு வடிவார் சோது வளர்த்து சுடராடி படைப்போர் பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு அப்படின்னு விசேஷமாக கொண்டாடுறார். அவர் தன்னை யசோதையாக ஆக்கிக்கிறார். தன்னுடைய யசோதையை ஆக்கி கொண்டு அவருடைய பெரியாழ்வார் திருமொழி இருக்க அதில் 473 பாசனங்கள் 4000 திவ்ய பிரபந்தத்தில் முக்கியமான இடம், அதுக்கு தான் முதல்ல ஆரம்பம். அதில் ஸ்ரீரங்கநாதருக்கு 36 பாசனங்கள் இது பண்ணுறார். அரங்கனை தன்னுடைய பிள்ளையாகவே நினைத்து நீராட்டி பாலூட்டி பூச்சூட்டி மெழுகிறார். கருவுடை மேகங்கள் கண்டால் உன்னை கண்டால் ஒக்கும் கண்கள் உருவுடையாய் உலகமேலும் உண்டாக வந்து பிறந்தாய் திருவுடையாய் மணவாளா திருவரங்கத்தே கிடந்தாய்
மருவி மனம் கவிழ்கின்ற மல்லிகைப்பூ சூட்டவாராய். அதனால தான் மல்லிகைப்பூ சூட்டவாராய் வரிசையாக ஒரு 10 பாசனங்கள் பலவிதமான புஷ்பங்கள், செண்பகப்பூ, பாதிரிப்பூ, புன்னைப்பூ, குறுக்கத்திப்பூ, இருவாட்சிப்பூ, கருமுகில் பூ இப்படி படித்தேன். மல்லிகைப்பூ மாத்திரம் பெருமாளுக்கு ஸ்ரீரங்கனாக இருக்குது. ஏன்னாக்க போக மண்டபம் இல்லையா, கம கம கமன்னு. சார் இன்றைக்கி என்ன அமக்களமா அல்வாவும் மல்லிகை வாங்கிட்டு போகிற ஆற்றுக்கு என்ன விசேஷம் கேட்குறான் இல்லையா? அது சினிமாலே காமிச்சுட்டுருக்காங்க, எல்லாம் நல்லா பார்க்கட்டும். அவர் போக மண்டபம், அதனால் அவருக்கு ஒரே மல்லிகைப்பூ தான். அதனால் பூச்சாத்து உற்சவத்தில் என்ன பண்ணால் பார்த்தாக்க இந்த மணல் வெளியில் வந்து என்ன பண்ணுவான், பெருமாளை வந்து ஏழை பண்ணுவான். ஏழை பண்ணிட்டு எல்லாரும் கோயில் வந்து பந்தாக மல்லிகைப்பூ பூப்பான். இந்த மல்லிகைப்பூவாலே பெருமாளுக்கு வந்து என்ன பண்ணுவான், பின்னால் தண்டு போட்டு விட்ருவான். தண்டு போட்டு மல்லிகைப்பூவினாலே என்ன பண்ணுவான், ஒரு பெரிய போர்வை வந்து பின்னால் பெருமாள் ஸ்ரீரங்கனா முதுகை போத்திடுவான். போத்திட்டு நிறைய பன்னீரை கொண்டு வந்து கொட்டுவான். அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் போக மண்டபத்தில் இருக்கக்கூடியவர் இல்லையா. தியாகராஜன் நிறையா பாடியிருக்கார், ஆனால் அதுக்கெல்லாம் டைம் இல்லையே. ரங்கநாதரும் தன்னுடைய மனசை பறி கொடுக்குறார். அவருக்கு பெரியாழ்வாரன் எப்படி தான் இந்த பேர், சாதாரண நிறையா பாசுரம் எழுதினாரா இல்லையே. நம்மாழ்வார் நிறையா பாசுரம், நம்மாழ்வாரோ நிறையா பாசுரம், திருமங்கையாழ்வார் பாசுரம் பண்ணியிருக்கார். இப்படி திருமங்கையாழ்வார் நிறையா பாசுரம்லாம் பண்ணியிருக்கார். ஆனால் அவருக்கு நம்மாழ்வார் ஏன் வந்துனாக்க ததஸ்து தே மதுபித ஸ்ருதிலே சமஸ்யா கர்ணாமிருதை ஸ்ருதிசரை அனவாப்த பூர்வம் தொன்மௌலிகந்த சுபகாம் உபகிருத்தியமாலாம் லேபே மகத்தரபதானுகுணம் பிரசாதம். வேதாந்தேசின் கோதாஸ்துதி சொல்றார். அரங்கரிடம் மனதை பறிகொடுக்கிறார் எம்பெருமானே. ஏன்னா சுசூரம் அமர்வந்தே ரங்கநாத சாட்சா துஜகுல துலகந்தம் விட்டு சித்தம் நமாமி என்று மாமனாரா போயிடுறாரு இல்லையா. அதனால் பெரியாழ்வார் ஆயிடுறார். தாத்தஸ்துதே மதுபிதே ஸ்ருதே சவசியாத் கர்ணாமிருதை ஸ்ருதி சதை அனவாப்த பூர்வம் தொன்மூலிகிந்த சுபகாம் உபகிருத்தியமாலாம் லேபே மகத்தர பதானுகுணம். மகத்தர பதானுகுணம் பிரசாதம், உனக்கு பிரசாதம். தன்னுடைய அதிர்ஷ்டத்தை எண்ணி எண்ணி கண்ணீர் ஊக்கிறார். பெரிய பிராட்டியின் மணவாளா, அழகிய மணவாளா, குளிர்ந்த திருப்பார்கடலை விட்டு என் மனத்திலிருந்து ஓடி வந்து உட்கார்ந்து வந்திருக்கியே. பனிக்கடலில் பள்ளிகோளை பழக விட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழ வல்ல மாயமனால நம்பி தனிக்கடலே தனிச்சுடரே தனியுலகே என்றிருக்க உனக்கு இடமாயிருக்க என்னை உனக்கு உரித்தாக்கினை ஏ. அப்புறம் பிரார்த்தனை பண்றார். கடைசி காலத்தில் வந்து எல்லாரும் வந்து கழுத்தரப்பான், எங்கெங்கே சொத்து எழுதி வச்சுருக்கேன், என்னென்ன பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கேன், போக்குவரத்து எல்லோரும் பண்ணுவான். வாயில் கஞ்சி விட்டால் கஞ்சியெல்லாம் வழியும். அப்பேற்பட்ட இடத்து போட்டு உழுக்குவான். அந்த பேங்க்கில் அவ்வளோ ரூபா போட்டிருக்கேன், இந்த பேங்க்கில் இவ்வளோ ரூபா போட்டிருக்கேன், இங்கே ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கேன், அதை வாங்கியிருக்கேன்னு சொல்லிகிட்டே இருக்குச்சா என்ன சந்தோஷம் பாடுவா. அந்த ஊரில் வந்து நான் இவ்வளோ ரூபா கடன் கொடுக்குறேன், அந்த ஊரில் கடன் வாங்கியிருக்கேன் அப்படி. ஐயோ அப்பாவுக்கு வந்து ஞாபகம் தப்பி போச்சுடான். உடனே ஞாபகம் தப்பி போச்சியா, அதான் கண்ணாப்பண்ண பேச ஆரம்பிச்சிட்டாமா. கொடுக்கணும் வர வந்து சொல்லிச்சே வந்து எல்லாரும் இஷ்டமாக கேட்டான். அவ்வளோ அங்கே கடன் இருக்குது இங்கே கடன் இருக்குன்னா உடனே தானே வந்து பூச்சிடாங்க. அதை மாதிரி அதனால் சொல்கிறார், துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவரென்றே ஒப்பிலேன் நின்னடைந்தேன் ஆலைக்கு நீ அருள் செய்தமையால் எய்ப்பு வந்து என்னை நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். அப்பொழுதைக்கு இப்பொழுதே சொல்லி வைத்தேன் அரங்கமாநகர் பள்ளியானே அரங்கத்து அரவணை பள்ளியானே. புரந்தரதாசர் சொல்றார், எம்பெருமானே திருமாலே உன்னுடைய நாமா இருக்கேன், உன்னுடைய நாமா தான் கடைசி காலத்தை என்ன காப்பாற்ற போகிறது. அரங்கமாநகர் அப்பொழுதைக்கு இப்பொழுதே சொல்லி வைத்தேன். அப்போ சொல்லி வச்சேன், உடனே இப்போ சொல்லி அதுக்கு மறுபடியும் அந்த டயத்தில் உன்னுடைய நாமம் வரவே வராது. அதனால் வந்து இப்பொழுதே சொல்லி வைத்தேன், இப்போ உன் டைரியில் எழுதிக்கு நான் வந்து அப்போ காப்பாற்றிவிடுவோம். இப்படி பாமாலை அவர் சமைக்கிறார், பூமாலை அவர் சமைக்க. பாமாலை வந்து யார் சமைக்க, அவருடைய மகளாக இருக்கக்கூடிய பூமி பிராட்டியாக இருக்கக்கூடிய ஆண்டாள் தானே. ஸ்ரீ விட்டு சித்த குலநந்தன கல்போல்லீம் ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்திரம் சாட்சாத் க்ஷமாம் கருணையா கமலாம் மான்யாம் ஓதாமனி சரணம் பிரபத்தியே என்று மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் நான் வாழகில்லேன் என்று
பாலனுக்கே ஊய பாமால நாடு எழில் பூமாலை சூட்டிய மாமாயன் மாதவனை மணந்த மங்கையர் புகழ்வார் அருள்வாக்கே அருமருந்து. பெரியாழ்வார் திருமகளாக கலி பிறந்து 98 வருஷம் நல வருஷம் ஆடி மாதம் சுக்கல்பக்ஷ சதுர்தசி செவ்வாய்க்கிழமை திருப்பூர நட்சத்திரத்திலே கற்கடே பூர்வபல்கிலாம் துளசிக்கான அனுப்புவாம் பாண்டே விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீரங்கநாயகியம் என்று திருவதாரம் பண்ணுறார். அவள் எடுத்த அவதாரத்தின் நோக்கள் முதலே சொல்லிட்டான். பாமாலையோடு பூமாலை சூடி மனித வர்க்கத்தின் துன்பத்தை துடைக்க மாநிலவர்க்கென்று பேச்சுப்படியில் வாழ்கின்றேன் என்று அரங்கனையை கண்ணனாக எண்ணி திருப்பாவை நாச்சியார் திருமொழி 143 சங்கத்தமிழ் மாலை 30 உலகத்துக்கு இருந்து நம்மை பெருமாளுடைய திருவடியில் வந்து உட்காந்துக்கிறதுக்காக அழைச்சிட்டு போகிறான். அவள் ஒரு நாளைக்கு நம்ம இது பண்ணுற கனவு காண்றான் கல்யாணம் ஆன மாதிரியே. சில பேர் கனவுலேயே சார் உங்களுடைய லட்சிய கனவுன்னு கனவு காண்றது தான் சார் என்னோடய லட்சியம்னா கனவு காண்றதும் ஒரு லட்சியம்னாக்க லட்சிய கனவு கனவு உட்காந்து கனவே காண்டிருக்கான் ஒருத்தன். அவள் என்ன பண்ணுறா, வாரணமாயிரம் சூழ வலம் செய்து நாராயண நம்பி நடக்கின்றான் என்று பூரண பொற்குணம் வைத்து புறமுள்ளும் தோரண நாட்ட கணாக்கண்டேன் தோழினான் என்று 10 பாசுரங்கள் சொல்கிறாலும் இல்லையா. அதில் ஒரு பாசுரத்தை பின் பாயிண்ட் பண்ணுறா. என்ன பண்ணுறான்னா, பெருமாள் என்னுடைய கையை பிடிச்சுட்டான். மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடைத்தாமம் நிறை தாழ்ந்த பந்தற்கீழ் வைத்துனன் நம்பி மதுசூதன் வந்து என் கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழி நான். முதல்ல பொண்ணு போய் கையை பிடிக்கக்கூடாது. பொண்ணு போய் முதல்ல கையை பிடிக்கக்கூடாது. புள்ள என்ன பண்ணணும், புள்ள கையை இப்படி ரெடியாக வச்சுக்கணும். அந்த கையை ரெடியாக வச்சுருந்துச்சு அந்த கையை போய் அப்படி பிடிக்கணும் கையை. இல்லைன்னா இப்படி வச்சுருந்தான்னு ஒரே பொண்ணாக பிறந்தணும். இப்போ பொண்ணாக பிறந்தா தேவையில்லைங்கிறாங்க எல்லாரும். ஏன்னா பொண்ணே கிடைக்க மாட்டேங்கிறது. அந்த காலத்தில் நிறையா பிள்ளையாக பிறந்து கிடந்தது, பொண்ணே நிறையா கிடந்தது, புள்ள எல்லாம் இருந்தது. இப்போ பொண்ணு நிறையா கிடைக்க மாட்டேங்கிறது. ஒருத்தர் 47 வயசில் எனக்கு சார் எனக்கு கல்யாணம் பண்ணினா தேவையில்லைங்கிறான். பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? பார்த்தாக்க ரங்கநாத பாதகரே அதுலேயும் பார்த்தாக்க நிறைய புள்ள ஜாதகம் நிறைய இருக்குது, பொன் ஜாதகமே கிடையாது. அதனால் அவள் அந்த காலத்தில் சொல்லிட்டா. ஆனால் இந்த காலத்தில் பெண் தான் நிறையா பொண்ணு கையை பிடிச்சுன்னு கையை பிடிக்கும். மாலை மாற்றினாள் கோதா மாலை மாற்றினாள், மாலை மாற்றினாள் கோதா மாலை மாற்றினாள். அங்கமெல்லாம் அழகு பொங்க ஆனந்தமாய் அரங்கருடன் பங்குனி உத்தர நன்னாளி பார்வுலகம் மால் மகிழ் ஆழ்வாழினாள். மாலை மாற்றினாள், மாலை மாற்றினாள் கோதா மாலை மாற்றினாள். பங்குனி உத்தர நன்னாளிலே ஆண்டாள் திருக்கல்யாணம், சீதா கல்யாணம். பங்குனி உத்தர நன்னாளிலே தான் சரணாகி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், வைகுண்ட கத்தியம் என்று 3 பிரபந்தங்களை பெரிய பிராட்டியார் பெருமாள் அவளுடைய திருவடியில் வருஷத்துக்கு ஒரு நாள் தான் அவள் சேர்த்தி. பாக்கினா டூன்னு நினைக்காதீங்க சார். பாக்கினா டூவான்னு கேட்டான். இல்லை, தே ஆர் டூயிங் நாட் டூ. 2 பேரும் சேர்ந்து. ஆனால் ஒவ்வொரு நாளும் பெருமாள் அவள் தாயாருடைய சன்னிதானத்துக்கு போய் அங்கே டோலோத்சவம் கண்டாலும் அப்புறம் திரும்பி வருவார். அதனால் தேவதைகளுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. இப்படி பங்குனி உத்திர மண்டபத்திலே 2 பேரும் உட்காந்துருக்குச்சு. முத்துசாமி தீட்சையில் பண்ணுறார். அங்கேருந்து வந்த உடனே சரணாகதி பண்ணுறதுக்காக பார்த்தாங்க. ஆகா, எப்பேற்பட்ட ஒரு மிதனம்! இந்த பெருமாளை பாடாமல் போனால் எனக்கு பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீர்த்தனை பண்ணுறார். ரங்கநாயகம் பாபயேகம் ஸ்ரீ ரங்கநாயகம் பாபயேகம் ஸ்ரீ ரங்கநாயகி சமே ரங்கநாயகம் பாவயே.
அதீதம் தாத்தம் அனந்தம் அதீதம் அஜேந்திரம் யமரூதம் சததம் உத்துங்கதுரங்க விகங்கம் கிருபாபாங்கம் ரமா அந்தரங்கம் ஸ்ரீரங்கநாயகம் பாவயேகம் ஸ்ரீரங்கநாயகி சமே பிரணவாகார திவ்ய விமானம் பிரகலாதாதி பக்த விமானம் கணபதி சமான விஸ்வக்சேனம். கணபதி சமான விஸ்வக்சேனம்னாக்க விஸ்வக்சேனருக்கு ஈக்குவலண்டாக இருக்கிற கணபதி அப்படி அப்படி சொல்லிச்சு மாற்றி சொல்லணும். கிஜதுரகபதாதிசேனம் தினமணி குலபவ ராகவ ஆராதனம் மாமக விதேகம் மூர்த்தி சாதனம் மணிமய சதனம் சசிவதனம் பணிபதி சேனம் பத்மநாபம் அகணித சுகுண கணநாத விபீஷணம் கனதர கௌஸ்துவமணி விபூஷணம் முனி ஜனகிருத வேத பாராயணம் குரு குக முதித நாராயணம் ஸ்ரீரங்க நாயகம் பாவயே ரங்கேசம் ராஜாவதரியம். அரசர்களுக்கு உரிய எல்லா மரியாதை ரங்கராஜாவுக்கே உண்டு. ராஜா தானே அவன், ரங்கராஜா. பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் உலகம் மங்காதும் சோராமை ஆள்கின்ற எம்பெருமான் செங்கோலுடைய திருவரங்கச் சென்றால் என்று உளம் மகிழ்ந்து அழைக்கிறான். அப்படியே மகிழ்ந்து போகிறான். ஒரு நாளைக்கு என்னாச்சுன்னா யமபட்டர்கள் ஒருத்தனை இழுத்து நிற்க வச்சான். யமபட்டர்கள் நிறுத்த வச்சோடனே ஏயா இவன் என்ன தப்பு பண்ணான்? இல்லை ஏதோ ஒரு அரிசி ஸ்ரீரங்க அரிசி வித்துருக்கான் அப்படின்னு. உடனே என்ன சொன்னார் யமன் சொன்னார், இவருக்கு சொர்க்கத்துக்கு ஸ்ரீவைகுண்டத்தை அனுப்பிச்சுடணும். இவனுக்கெல்லாம் ஒரே சந்தேகம். ஏன்னா அது பொய் சொல்லி அரிசி வைக்கிறான் மட்டுக்கு. உடனே அவனை கூப்பிட்டார், வியாபாரி இங்கே வா அப்படின்னு. ஆமாம், நீ அரிசி விற்கிச்சு ஏதோ ஒரு அரிசி கொண்டு ஸ்ரீரங்க அரிசி விற்கிற என்னடா விசேஷம்? இல்லை ஸ்ரீரங்க அரிசி ரொம்ப ருசியாக இருக்கும் அதுக்காக விற்றேன் அப்படின்னா. எப்படி ருசியாக இருக்கும் எவன் கேட்குறான் கேள்வி இல்லை. ஒன்றும் இல்லை, நிறைய ஸ்ரீரங்கத்தை சுற்றி ஆறாமும் சூழ்ந்த அரங்கம் என்று ஒரே தென்னை மரங்களாக இருக்கும். தென்னை மரங்களில் நிறைய கொலையாக தென்னை நிறைய இளநீர் இருக்கும். அது மேலே குரங்குலாம் தொப்புன்னு குதிச்சு எல்லா இலையும் கீழே தொப்புன்னு கீழே விடும். கீழே இளநீர்லாம் அந்த கிடுக்கிடுன்னு ஓடி ஆறாக ஓடி வாய்க்கால் இதில் போய் விழும், காவேரியில் விழும். காவேரியில் பயிர் விளைந்த நெற்பயிரெல்லாம் தித்திப்பாக இருக்குமோ இருக்காது, அதுக்காக சொன்னேன். அதனால தான் ஸ்ரீரங்க அரிசி நன்னா இருக்குங்கிறது. மகான்கள் எப்படி பார்க்குறான்னா, மகான்கள் பார்வையிலே ஸ்ரீரங்கத்தை எப்படி சொல்கிறான்னாக்க, ஸ்ரீரங்க அரிசிக்கு என்னடா விசேஷம்னா, ஸ்ரீரங்கத்தில் 12 ஆழ்வார்கள் தினப்படி நடந்திருக்கா. வேதாந்த தேசிகன் அங்கே குடியிருந்திருக்கார். மணவாளம் அவர்கள் அங்கே குடியிருந்திருக்கார். கூலத்தாழ்வான் பராசரப்பட்டவன் பகவத் ராமானுஜர் அங்கேயே குடியிருந்திருக்கார். ஆளவந்தார் எல்லாரும் அவளுடைய திருவடிப்பட்டு அந்த இடம் தினப்படி பெருமாள் அங்கே கூடவே வேதம் சொல்லிச்சு, கூடவே பெருமாள் நடந்து வர்றார் இல்லையோ. பெருமாளுடைய திருவடியும் பட்டு அந்த இடம் புனிதமாகி அந்த புழுதி என்ன பண்ணுன்னா, மழை பெஞ்ச உடனே நேராக காவேரியில் விழும். காவேரியில் விழுந்த உடனே அந்த புழுதி அந்த ஜலம் அது புனிதமான ஜலம் இல்லையா, அதனால் அதுக்கு ஒரு மதிப்பு அப்படின்னு சொல்லி சொன்னான் அவன். அப்பேற்பட்ட ஸ்ரீரங்கத்தை அரிசி. அடுத்து பெருமையுடைய ஒரு பெருமாளை போற்றி புகழ்ந்தவர் யாருன்னாக்க திருப்பாணாழ்வார். கொண்டல் வண்ணனை கோபியர் கண்ணனை, கொண்டல் வண்ணனை கோபியர் கண்ணனை, அண்டல் கோணரி அரங்கனை அமுதேரை பண்ணி சைத்தே நாடும் எண்ணமெல்லாம் வேறு ஒன்றினையே காணா பான்பெருமாள் என்னும் ஆழ்வார் அருள்வாக்கே
அருமருந்து அணி அரங்கனின் நாமமே நல்விருந்து இனி நமக்கு ஆழ்வார் அருள் வாக்கு அருமருந்து. திருப்பாணாழ்வார் எப்படி பாதாதிகேசாந்த வர்ணிச்சார். அந்தர்ஜோதிக்கமிப்பினாம் அஞ்சனம் யோக திருஷ்டேகே சிந்தாரத்தம் சோரம் சித்தி மோக்ஷான் ரூபம் தீனாநாத வியசன சமனம் தெய்வதம் தெய்வதானாம் திவ்யம் சக்ஷு ஸ்ருதி பரிசுதம் திருஷ்யத்தே ரங்கமத்தியே ரங்காஸ்தானே ரசிகமீதா ரஞ்சிதா ஜெயமிழ்த்தே. ரங்கத்தினுக்கு நடுவில் திருஷ்யதே ரங்கமத்திய வேலாதீத ஸ்ருதி பரிமளம் வேதசாம் மொழி சேவியம். வேதங்கள்லாம் அவருடைய திருவடியில் விழுந்து 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 மங்களாசானம் பண்ணிட்டு இருக்கேன். வேதசாம் மொழி சேவியம் இல்லையா? அப்பேற்பட்ட பெருமாளை பாதாதி கேசாந்தம் பாக்கி எல்லா ஆழ்வார்களும் தன்னுடைய இது பாசுரத்தில் முத்திரை போட்டிருப்பா. அவளுடைய யார் இது. ஆனால் திருப்பாணாழ்வார் பெருமாள்கிட்டே தன்னை ஐக்கியப்படுத்தியதுனால தன்னுடைய முத்திரையை ஒரு இடத்துல கூட காமிக்கல. திருப்பாணாழ்வார் அமர்நாதி பிரானை பார்த்தாக்க ஒரு இடத்துல கூட முத்திரையே கிடையாது. பாக்கி எல்லா ஆழ்வார்களும் கலியன் சொன்னால் அது சொன்ன, நம்ம ஆழ்வார் சொன்னால் அது வரிச்சா குருகூர் செலவகமல் சொன்னால் ஆண்டாளுக்கு பெரிய ஆழ்வார் சொல்லி எல்லாரும் பேர் சொல்லுவாள். ஆனால் தன்னுடைய பேரை சொல்லாத ஒரே ஆழ்வார் யாருன்னாக்க அதே மாதிரி இன்னொரு ஆழ்வார் இருக்க தன்னுடைய குருவை மாத்திரம் சொன்னார். கண்ணிலும் சிறுத்தாம்பு முதலகவி ஆழ்வார். அவர் 2 பேர் ஒன்றும் இல்லை, கோழி கத்துறது. ஏன்னா பள்ளி எழுந்து பெருமாளை எழுப்பணும் போது எக்கா கோழி கத்தின்னு வேற ஒன்றும் கிடையாது. அப்படி அப்போ திருப்பாணாழ்வார் யாருன்னாக்க எம்பெருமான் ஸ்ரீவத்சத்தின் அம்சமாக உறையூரிலே துர்மதி வருஷம் கார்த்திகை மாதம் ரோகிணி நட்சத்திரத்திலே ஒரு வயலில் அவதாரம் பண்ணார். அந்த வயலில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைய யாழ்களை பாணர் எடுத்து வளர்க்குறார். அவர் ஜாதியில் மட்டம் இல்லை, ஆனால் பிறக்கச்சே அதில் பிறந்ததுனால ஒரு 15 நிமிஷத்தை முடிச்சு நான் கவலைப்படாதீங்க. யாழர் குலத்திலே அது பண்ணுறார். குழந்தை பருவத்திலேருந்து ரங்கநாதை பற்றி பாடணும்ட்டு கமலவல்லி இதுதான் ஆஃப் பண்ண நினச்ச மறந்துச்சு. பெருமாளை நினச்சதுனால உலகமே மறந்து போச்சு. எனக்கு வேற ஒன்றும் இல்லை, ஆஃப் பண்ண நினச்சா மறந்து போச்சு. குழந்தை பருவத்திலிருந்து அரங்கரிடம் ஒரு மாறாத ஒரு அன்பு. அவரை சேவிக்கணும்னு நினைக்கிச்சு. ஆனால் பாணர் குலத்தை வளர்த்தனா கோயிலுக்குள்ளே யாரும் போகக்கூடாது நிறுத்தி வச்சுருவார் வெளியிலேயே. அவர் ஒரு நாளைக்கு பெருமாளை நினச்சி மெய் மறந்து பாடின்னு இருக்குச்சு. அது வழியே தீர்த்தம் கொண்டு வரதுக்காக போன லோகசாரங்க முனிவர் பண்ணுறார். இவர் ஒரு பாடத்தை பார்த்துட்டு அனலை போடான்னு சொல்லி விரட்டுறார். ஆனால் அவர் அனலை போல மெய் மறந்து பாடின்னு இருக்கார். உடனே என்ன பண்ணுறார், தீர்த்தத்தை எடுத்துறதுக்கு முன்னால் அசுத்தமாகிடும் போது அதுக்காக ஒரு கல்லை எடுத்து ஓங்கி அடிக்கிறார். கல்லை எடுத்து ஓங்கி அடித்தோடனே நெத்தியில் படுறது ரத்தம் கொட்டுறது. அது கூட தெரியாமல் உட்காந்து பாடின்னு இருக்கார். தீர்த்தத்தை எடுத்துன்னு லோகசாரங்க முடியும் நேராக பெருமாள்கிட்ட வந்தோடனே பெருமாள் நெத்தியில் ரத்தம் கொட்டிருக்கு. ரத்தம் கொட்டின உடனே அர்ச்சக முகேன இது பண்ணுற என்னுடைய பக்தனை என்னுடைய ஆத்மாவாக இருக்கக்கூடிய பக்தனை நீ கல்லால் அடிச்சுட்ட, அதனால் அவனை போய் தோளில் தூக்கின்னு வாடா நீ அப்படின்னு தோளில் தூக்கினவர். லோகசாரங்களை தோளில் தூக்கின்னு பெருமாள் கிட்ட வந்தார். பெருமாள் கிட்ட வந்தோடனே அப்படியே பார்த்தோன்னு நிற்கிறார். பார்த்தோடனே அப்படியே மெய் மறந்து போய் காட்டவே கண்ட பாத கமலம் நல்லாடை உந்தி தேட்டரம் முதர பந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் பாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனிப்பு பாட்டினால் கண்டு வாடும் பாணர்தான் பலவினோமே. அப்பேற்பட்ட பெருமாளை பாதாதிகேசாந்தம். அதே பாதாதிகேசாந்தத்தை அமரநாதி பிரான் சொல்லிச்சு. பகவத் தியான சோபானத்தில் எம்பெருமானை பற்றி வேதாந்த தேசிகன் சொல்லியிருக்கார். நிறைய பாசுரங்கள் நிறைய சொல்லலாம். ஒரு பாசுரத்தை சொல்லிட்டு அடுத்த மேலே போகிறேன். அமலநாதி பிரானடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதி நீள்மதிலரங்கத்தம்மான்
திருக்கமலபாதமெந்தனன் கண்ணினலோக்கின்றதே பாரமாழ மரவினை பற்ற திண்ணைத்தும் வாரமாக்கி வைத்தான் வைத்ததென்று என்னுள் புகந்தான் என்னுக்குள்ள வந்துட்டான். கோரமாதவம் செய்தனன் கொல்லறியன் அரங்கத்தம்மான் திரு ஆரமார்பதன்றோ அடியேனை ஆட்கொண்டதே கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளங்கவர்ந்தானே அன்றர்கோன் அணியரங்கன் என் அவுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. பாடிண்டே இருக்கார். பாதி பாடினோடனே இந்த கற்பூரமாக கரைஞ்சி சில பேர் போகிறான்னு சொல்ல பாருங்க. அவர் பெருமாட்டை போகிறேன்னு அப்படியே நேரம் உள்ளுக்குள்ளே போடுறார். பெருமாட்டே ஐக்கியமாகிடுறார். 2 பேர் பெருமாட்டை ஐக்கியமாக திரும்பி வரல. யாருன்னா ஒன்று ஆண்டாள், ஒன்று வந்து திருப்பானாழ்வார். பெருமாட்டை போய் ஜாயின் பண்ணிடுறார். அடுத்து வரக்கூடியவர் திருமண்டங்குழி தந்த நல்லந்தனர் திருமாலுக்கு உகந்த திருமாலை தன்னை சூட்டி மல்லி நாட்டின் மங்கை மறுமணவாளன் பள்ளியேழ பாடி பத்தரடி போற்றும் பள்ளியேழ பாடி பத்தரடி போற்றும் ஆழ்வார் அருள்வாக்கே அருமருந்து அணி அணியரங்கன் நாமமே நல்விருந்து என ஆழ்வார் அருள்வாங்கு அருமருந்து. அப்பேற்பட்டவர் யாருன்னாக்க அவர் தான் விப்ரநாராயணனும் தொண்டரடி புடியாழ்வார். அவர் திருவாரூரனுக்கு சமர்ப்பித்த பிரபந்தங்கள் 2. ஒன்று திருப்பள்ளி எழுச்சி, ஒன்று திருமாலை. திருப்பள்ளி எழுச்சி 10 பாசுரங்கள், திருமாலை 45 பாசுரங்கள். திருமாலை அறியாதார், திருமாலையே அறியாதார் இந்த விசேஷமாக போற்றப்படக்கூடிய பிரபந்தங்கள் 2. எம்பெருமானுடைய வைஜெயந்தியினுடைய அம்சத்தின் ஆரத்தின் அம்சமாக திருவண்டங்குடியிலே சோழியர் வம்சத்திலே மார்கழி மாதம் கேட்ட நட்சத்திரத்திலே அவதாரம். பெருமாள் சொல்ல ஸ்ரீரங்கநாதனை வந்து பாடியிருக்கார். ஆனால் திருப்பதி பெருமாளை பாடலை, சோழியம் கெடுத்தானையானா. 9 ஆழ்வார்கள் பாடிட்டா 1 ஆழ்வார் பாடவே இல்லையோ, சோழியம் கெடுத்துட்டான். சோழியர் வம்சத்தில் பிறந்தவர். நந்தவன கைங்கரியம் பண்ணி பெருமாளுக்கு அபரிமிதமாக புஷ்பங்கள் பண்ணிட்டு இருக்கார். ஒரு நாளைக்கு நந்தவன கைங்கரியம் பிரம்மச்சாரியா பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தேவமாது இருக்கக்கூடிய அங்கேருந்து 2 பேர் வரா. யாருன்னாக்க 2 சகோதரிகள், தேவதேவிங்கிற அவரோட சகோதரி 2 பேர் வரும்போது 2 பேர் பார்க்குறேன். ஒரு மாட்டுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணிகிட்டே இருக்க, திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிற. நம்ம வாசனை யோசனை போட்டுட்டு அங்கேருந்து வந்துருக்கோம், நம்மளை பார்க்கவே மாட்டேங்கிறார். அக்கா சொல்கிறா, இவளெல்லாம் வந்து அவரெல்லாம் அப்பேற்பட்ட மனுஷர் இல்லை, யாரையும் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். உடனே சிரிக்கிறேன். நான் அவரை வந்து மயக்கி என்னுடைய வடிக்கு கொண்டுறேனா இல்லையா பாரு. என்ன காரணம்னாக்க அங்கே சுக்கிரன் நீச்சமான சுக்கிரன் அவருடைய மனசில் எப்படி உண்டாக்கலாம். என்ன பண்ணுறான், ஒரு நாளைக்கு எப்படி போகிறா, சுவாமி உங்களுக்கு கைங்கரியம் பண்ணணும், இங்கே யாரும் வரக்கூடாது போ. அப்புறம் என்ன பண்ணுறா, கொஞ்சம் உள்ளுக்குள்ளே வந்து கொஞ்சம் ஓரத்தில் நின்றுக்கிறேன், கொஞ்சம் கைங்கரியம் பண்ணுறேன், அது பண்ணுறேன் இதை பண்ணுறேன், அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுறேன். ஒரு நாள் மழை பெய்யுது. மழை பெஞ்ச உடனே நேராக உள்ளுக்குள்ளே அழிச்சுன்னு போயிடுறார். அழிச்சு போய் அன்னிலிருந்து கொடுத்துட அவர் என்னாச்சுன்னாக்க அவர்கிட்ட இருக்கிற பொருளெல்லாம் வந்து எடுத்து கொடுத்துட்றார். அப்போ வந்து சொல்கிறான், தேவதேவி சொல்கிறா, இனிமேல் நான் உன்னோட இருக்க மாட்டேன், நீ எனக்கு பொருள் கொண்டு கொடுத்தா தான் அப்படின்னு சொல்லி கழுவி போய்ட்றார். இவருடைய பைத்தியமாகவே இருக்கிறார் விப்ரநாராயணர். உடனே வந்து அவர் வீட்டு வாசலில் போய் படுத்துக்கிறார். படுத்துட்டு அவள் அம்மா சொல்கிறா, பொருள் கொண்டு வரும் ஐயா, உள்ளுக்குள்ளே விடுறேங்கிறார். அன்றைக்கி ராத்திரி என்ன பண்ணுறார், ஸ்ரீரங்கநாதன் என்ன பண்ணுறார், தன்னுடைய வட்டியில் கொண்டு வந்து அங்கே ஒன்று கொடுக்குறார். இதை மாதிரி விப்ரநாராயணன் கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போய்டுறார், மறைஞ்சு போய்டுறார். அவர் பண்ண திருவிளையாள் தானே. காலம்பரை பார்த்தா திருவரங்கன் சன்னதியில் திருவாராரத்தில் வட்டியில் பார்த்தா வட்டியில் காணும். உடனே தண்டவராக போடுறான். வட்டியில் யாராவது வந்து திடீர்னு போட்டால் உடனே நடுநடுங்கி போட்டா தேவதேவி எங்கேயாவது ஓடி வந்து வட்டியில் வந்து விப்ரநாராயணன் கொடுத்தான்னு சொல்லி கொடுத்த உடனே விப்ரநாராயணன் பிடிச்சி எடுக்கிறார். ஐயா தண்டவன கைங்கரியம் பண்ணின்னு கிடந்தீரு, நீ மாட்டுக்கு வந்து இதை மாதிரி ஆரம்பிச்சுட்டீங்கன்னா அப்படின்னு கட்டி வச்சு அடிக்கிறதுக்காக உங்கச்சே பெருமாள் அங்கேருந்து பிரத்யக்ஷம் வந்து அசரீரியாக சொல்கிறார், என்னுடைய திருவிளையாடல் தான், அவனை வந்து ஒன்றும் பண்ணாதீங்க, விட்டுடுங்கோ. அவருடைய வட்டில் வந்து என்னுடைய வட்டில் வந்து நான் தான் கொண்டு போய் கொடுத்தேன், சிறுவனாக கொடுத்தேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் அவரை வந்து மதிப்பு பண்ணுறார். உடனே வந்து எல்லாத்தையும் திரஸ்காரம் பண்ணுறார். திரஸ்காரம் பண்ணி பெருமாளுடைய திருவடியில் போய் விழறார். திருவடியில் விழுந்து அங்கே வரக்கூடிய பக்தர்களுடைய திருவடியில் விழறார். விழுந்து அவருடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை சாப்பிட்றார். ஸ்ரீபாத தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு தனக்கு இருக்கக்கூடிய விப்ரநாராயணங்கிற பேரை வந்து மாற்றி தொண்டரடி பொடி ஆழ்வார் அப்படி பேரை மாற்றி வச்சுறார். அரங்கனே எண்ணி எண்ணி உருகிறார். அவர் இவருக்கு சமர்ப்பித்த
2 பிரபந்தங்களிலே கதிரவன் குழந்தை செய்சிகரம் வந்தணைந்தான் கனையிலகன்றது காலையும் பொழுதாய் மதுபிரிந்தொழின மாமலரெல்லாம் வானவரசர்கள் வந்து வந்து இன்று எது திசை நிறைந்தனர் இவரோடு புகுந்த இருங்களிற்றீற்றும் பிடியோடு வருஷம் அதிர்தல் அலைகள் போன்ற அரங்கத்தம்மா பள்ளி எழுந்துள்ளாய 10 பாசனம் சொல்ற. உலக அரசர்கள் எல்லோரும் கோயில் வாசலே வந்து நின்று இருக்கா. முரசங்கள் ஒலிக்கின்றன, யானைகள் பள்ளிகின்றன, மங்கள வாத்தியங்கள் அப்படியே முழங்கிறது. இன்னும் நீ தூங்குறி எழுந்திருக்க. பெருமாள் சயனித்த அழகை தன்னுடைய திருமாலை பிரபந்தத்தில் விசேஷமாக கொண்டாடுற. பெருமாள் கேட்குற, ஐயா இவ்வளோ பிரமாதமாக என்னை பற்றி போடுறே, உமக்கு நான் ஸ்ரீவைகுண்டத்தை கொடுக்குறேன், வந்து வாங்கிக்கிறீரா கேட்குறேன். உடனே சொல்கிறார், பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கண் அச்சுவை அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை பெரினும் வேண்டேன் இந்திர லோகமாடும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகரு தானே. வேதாந்த தேசியன் என்ன பண்றார்? வரதராஜன் உமக்கு வைகுந்தத்தை கொடுக்குமாங்க. நிரந்தரம் நிர்விசஸ்துதியும் அஸ்பிருஷ்ட சிந்தாபதமாபிரூபியம் சத்தியம் சபே வாரண சைலநாத வைகுண்டவாசேவி நமே விலாட்டகா. வைகுண்டத்தை கொடுத்தாலும் வேண்டாம், வரதா உன்னை பார்த்து 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 உன்னுடைய சேவையிலே நான் ஈடுபட்டு இருக்குச்சே. ஸ்ரீவைகுண்டத்தில் போனாக்க நீ வெறுமை உட்காந்துட்டே இருப்பேன். எல்லா நிக்தர்கள் முக்தர்கள் எல்லாரும் அமுதத்தை சாத்துட்டு உன்னையே பார்த்துன்னு இருப்பா, நீ பேசக்கூட மாட்டேன். இங்கே வந்து திருக்கச்சிரும்பியோடு நீ பேசின, அதனால் எங்கிட்டையும் நீ பேச மாட்டியா வரதா. அதனால் சத்தியம் சபே வாரண சைலநாத வைகுண்ட வாசேவி நமே விலாட்டகா. வைகுண்ட வாசமே வேண்டாங்கிற. அடுத்து வரக்கூடிய கடைசியாக வரக்கூடிய கடைக்குட்டி ஆழ்வார் 10 நிமிஷத்தில் முடிச்சுட்டேன். ஒரு 5 நிமிஷம் கூட எடுத்துக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா ஆழ்வார் பிரமாதம் நிறைய பிரபாவம் கொஞ்சம் பெருச்சு. திருவங்கை ஆழ்வார் சாரங்கத்தினுடைய அம்சம். வாழ்வலியா திரு மாலினையே மிரட்டு 4 எழுத்தில் நற்பொருளை அறிந்து மாலிடமே மனம் மால் கொள்ளவே நிற்கும் ஆலிநாடு தந்த நீலன் கலியன் என்னும் ஆழ்வார் அருள் வாக்கே அருமருந்து. நல்ல வருஷம் கார்த்திகை மாதம் வியாழக்கிழமை பௌர்ணமி தினத்திலே கார்த்திகை நட்சத்திரத்தை திருவதாரம் பண்ணுகின்றார். மாயோனே வாழ்வழியார் மந்திரங்கள் தூயோன் சுடர்மானவேல் என்று விளங்கக்கூடியவர். கத்தியை வச்சு காட்டி திருமந்திரத்தை வாங்கிக்கிறார். அரங்கனின் திருவடிகளிலே இவர் சமர்ப்பித்த பிரபந்தங்கள் பெரிய திருமொழி 58, திருக்குறுந்தாண்டகம் 4, திருநெடுந்தாண்டகம் 9, சிறிய திருமடலை 1, பெரிய திருமடலை 1. இவர் திருக்குறையூரில் திருவங்கை என்னும் பகுதியில் கள்ளர் குலத்தில் அவதாரம் பண்ணுறார். கார்த்திகை நட்சத்திரம். அவர் பிறக்கச்சேயே கண்ணங்கரன் இருப்பார். அவர் வந்து வீரனாக இருந்தனால அவருக்கு பேர் நீலன்னு பேர் வச்சு விட்றான். சோழன் ஒரு நாளைக்கு அந்த பக்கம் வரைச்சி இவருடைய வீரத்தை பார்க்குறார். பார்த்தது நேராக அழிச்சுட்டு போகிறார். அவனை சேனாபதி ஆக்கிறார். பரகாலங்கிற டைட்டில் கொடுக்குறார். திருவங்கை என்ற ஊருக்கு மன்னன் ஆக்கிறது. அதனால் திருவங்கை மன்னன் அவருக்கு பேர் வரும். ஒரு நாளைக்கு வேட்டையாட இப்படி போகிறார். குதிரை மேலே ஏறி ஆடலமாக குதிரை மேலே ஏறி வச்சு திருவள்ளக்குளங்கிற ஊரில் ஒரு தேவமங்கை வந்து ஒரு வைத்தியர் வீட்டில் வளர்ந்துருக்கா. அவளை பார்த்தோன்னே கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற. கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவர் வைஷ்ணவர். அந்த வைத்தியர் வந்து வைஷ்ணவர். அவர் வைஷ்ணவ விதமாக இந்த குழந்தையை வளர்த்துருக்கான். அவர் சொல்கிறா, குமுதவல்லி இந்த குழந்தைக்கு பேர், நான் வந்து ஒரு வைஷ்ணவர் தான் கல்யாணம் பண்ணிக்க, நீ வைஷ்ணவனாக மாறினாக உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்க. சரி என்ன பண்ணுறார், வைஷ்ணவனாக என்ன பண்ண திருவிலச்சினை வாங்கிக்கணும். முதல்ல வந்து திருவிலச்சினை, அதுக்கு வந்து உங்களுக்கெல்லாம் சொன்னால் புரியுங்கிறதுக்காக சொல்ல, திருவிலச்சினை சமாசிரயணம் பண்ணிக்கணும். முதல்ல சமாசிரயணம் திருவிலக்கின சங்க சக்கரம் கோயில் பொறியாலே ஒற்றுண்டு குடிகுடியாக செய்கின்றோன்னு சொல்கிறாரு பெரிய ஆழ்வார். அது மாதிரி நம்ம வந்து பெருமாளுடைய நம்ம ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம்னாக்க நம்ம பார்த்து அந்த காலத்தில் என்ன பண்ணுவோம், டே பாத்திரத்தெல்லாம் அப்படியே கொடுத்துடாது, பேர் வெட்டி கொடுடி, பேர் வெட்டி கொடுப்போம், பேரெல்லாம் வெட்டி கொடுப்பான். பொண்ணோட பேரும் புள்ளியோட பேரும் VL இதை போட்டு கொடுப்பான். அது மாதிரி கோவில் பூஜாரி நான் வந்து எம்பெருமானுடைய அடிமை,
நான் வந்து பெருமாளுக்கு அடிமை, பெருமாளுடைய சொத்து நான். இப்படி கோயில் புரியாரை ஒற்றொன்று குடிகுடியாக செய்கின்றோம். மாயப் பொறுப்படை வானனே 1000 தோளும் பொழி குருதியாய சுழற்சி ஆழிவல்லானுக்கு பல்லாண்டு கூறுமே, பல்லாண்டு சொல்கிறாரு இல்லையோ. அது மாதிரி வந்து நான் வந்து பெருமாள் நீ போய் திருவீரச்சேனை வாங்கணும்னா எங்கே போகணுனாக்கா நேராக நாச்சியார் கோயிலுக்கு போ. நாச்சியார் கோயிலில் இருக்கக்கூடிய பெருமாள்கிட்ட போய் திருவீரச்சேனை வாங்கிக்கோ. நாச்சியார் கோயிலுக்கு வர வந்த உடனே பெருமாள் வந்து அந்த அந்த பார்த்தாக்க சங்கு சக்கரம் எல்லாம் மாறி இருக்கும். மூலவர்கிட்ட வலது கையில் சங்கு, இடது கையில் இந்த பக்கத்தில் சங்கு சக்கரம் மாறி இருக்கும். அது திருவீரச்சேனை பண்ணுற அதாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவன் சொல்கிறா, நீ என்னை கல்யாணம் பண்ணிட்ட, ஆனால் வந்து நீ என்ன பண்ணணும்னாக்க 1000 ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு தினப்படி திவ்யாராதனை பண்ணணும். இரண்டாவது மேலே மேலே சில பேர் கல்யாணத்தை பண்ணிட்டு அப்புறம் ஆற்றுக்கு போனதுக்கும் அந்த ஸ்கூட்டரை வாங்கி கொடுமா, முதல்ல அப்புறம் காரை வாங்கி கொடுமா, இப்படி ஒன்றா லிஸ்ட்டு போட்டு விட்ருவோம் பாருங்க. அந்த மாதிரி வந்து ஒரு லிஸ்ட்டாக போட்ட உடனே 1000 பேருக்கு திவ்யாராதனை. சரி திவ்யாராதனை பண்ணுறோம். திவ்யாராதனை பண்ணிச்சு மன்னனாக இருக்கிறதுனால மன்னனுடைய சொத்தெல்லாம் வந்து திவ்யாராதனை பண்ணிட்டார். உடனே மன்னன் வந்து வரி பணத்தை கேட்குறான். வரி பணத்தை கேட்டாக்க இல்லைங்கிற திவ்யாராதனை பண்ணிட்டான். எழுத்துல வாடாங்கிறான். சோழ மன்னன் எழுத்துல வரான். சோழ மன்னன் எழுத்துல வந்து என்ன பண்ணுறான், ஜெயிலில் வச்சுடுறான். ஜெயிலில் வச்சோடனே அங்கே வந்து வரதராஜ பெருமாள் வந்து சொப்பனத்தை அங்கேருந்து வர, கவலைப்படாதே வேகவதி ஆற்றங்கரையில் பெரிய புதையல் இருக்குது, அதை வந்து நீ எடுத்துன்னு போகணுன்னு ராஜாட்ட சொல்கிறான். ராஜா உடனே வச்சுன்னு வரான். வேகவதி ஆற்றங்கரை வந்த உடனே பெரிய புதையல் இருக்குது. புதையல் எடுக்கிறான். பொறுத்து ராஜாட்டுக்கு கொடுக்கக்கூடிய கடனெல்லாம் கொடுக்கணும், வேண்டாம் நீயே வச்சுன்னு திவ்யாராதனை பண்ணுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணுறான். இப்படி பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய நாளில் வந்து அதுவும் சேர்ந்து போடுறது. உடனே வழிப்பறி பண்ணுறான். அவனுக்கு வந்து வழிப்பறி பண்ணிச்சு. அவனுக்கு வந்து அசிஸ்டன்ஸ் யாருன்னாக்க, நீர்மேல் நடப்பான், நிழலில் ஒதுங்குவான், தாழூதுவான், தோலா வழக்கம். இப்போ நிறைய பேர் அது மாதிரி நிறையா இருக்கான். அது மாதிரி அந்த காலத்தில் 4 பேர் தான் இருந்தால், இப்போ தெருவுக்கு அது மாதிரி இருந்துருக்கான். தோலா வழக்கம், நீர்மேல் நடப்பான், நெருப்பில் ஒடுங்குவான், இந்த மாதிரி நிறையா பேர் இருக்கான். சார் அங்கே போகாதீங்க, அங்கே போனாக்க கழுத்தில் இருக்க நகையெல்லாம் கட்டிட்டு போடுவாங்க. கொடுக்குறவங்க கட்டி கொடுக்குறேன் திருட்டு பையன் சொல்லிட்டு வாங்கி நகையை கட்டி பையில் போட்டு ஒரு கல்லை கட்டி மாமிகிட்ட கொடுத்தோம்னா மாமி அதை வந்து பார்த்தா இது இருக்கும். ஏன்னா பேப்பரில் போட்டுகிட்டே இருக்கான். ஆனால் கட்டி கொடுத்துட்டே இருக்கணும். நம்ம அவன் பணக்காரன் ஆகிட்டு பாவம், நம்மகிட்ட எத்தனை நாள் இருந்தால் நம்ம அது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். அதான் 4 பேரும் போவோம். ஊருக்கு அந்த எல்லைக்கு போய் வந்து கொள்ளையடிப்பான் எல்லாரையும். ஆனால் கொள்ளையடிக்கிறதுனா பெரிய பணக்காரன் வந்தால் தான் கொள்ளையடிப்பான். ஏழைகிட்ட ஒன்றும் பண்ணுவான். பணக்காராட்ட வந்து நிறைய கொள்ளையடித்து ஏழைகளுக்கு தான தர்மம் பண்ணுவான். அப்படி பண்ணிருக்குச்சே ஒரு நாளைக்கு பெருமாள் வந்து சாரங்கத்தின் அம்சமாக வந்தவன் இல்லையாவும், அதனால் திருத்தி பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம பெருமாள் எங்கே வர பெரிய பிராட்டியும் பெருமாளும் சர்வா அலங்கார பூஷிதராக கல்யாண திருக்கோள் தான் இங்கே வந்துருக்குச்சு. வந்த உடனே நல்ல இன்னைக்கு இது கிடச்சிக்கிறா, பெரிய தனம் கிடச்சிக்கிறா அப்படின்னு எல்லோரும் 4 பேரும் கீழே குதிக்கிறான். பெருமாள் வழி மறிச்சுட்டு என்ன எல்லா நேரத்தையும் கழட்டி போடுவான். எல்லாத்தையும் கழட்டி கொடுக்கலாம், எல்லாத்தையும் கழட்டி கொடுக்கலாம். மூட்டையை தூக்க முடியல. என்ன மந்திரம் போட்டேன், காலில் பார்க்கணும். காலில் வந்து ஒரு சித்து மாதிரி இருக்குது. இந்த சித்தை காலில் போட்டுருக்கேன், அதில் ஒரு மந்திரம் சொல்லிட்டு இருக்கேன். அதனால் வந்து உன்னை வந்து நான் விடமாட்டேன், என்ன மந்திரம் சொல்லு அப்படின்னு காதில் சொன்ன உடனே வாழ்வழியால் மந்திரங்கோள் வாழை காமிச்சு அஷ்டாட்ச பிரதிபாத்தியமான வாடினேன் வாடி வருந்தினேன் மரத்தால் பெருந்துறை இருந்து நாடினேன் நாடி நான் கண்டு உடனேன் நாராயணன் நாமம் என்ற அந்த மந்திரத்தை வந்து கண்ட உடனே அந்த உடனே அந்திலேருந்து ஏகப்பட்ட பாசுரம் எல்லா திவ்ய தேசங்களுக்கு போன அவர் ஒருத்தர் தான். அவர் வந்து என்ன பண்ணார், ஒரு நாளைக்கு ஸ்ரீரங்கத்துக்கு வந்தால் அந்த ஊரில் ஸ்ரீரங்கத்து பெருமாளை பார்க்குற 73 பாசுரங்கள் அவனை எப்படி ஆட்கொண்டான் எம்பெருமான். அவன் வந்து பெருமாள் வந்து யாருன்னாக்க அவர் தான் பெருமாள், அவர் தான் பெரிய பெருமாள், அவர் தான் ராமன், அவர் தான் வந்து இவர் ஸ்ரீரங்கநாதன். எப்படி அவரை ஆட்கொண்டார். அவர் பார்த்த உடனே ஸ்ரீரங்கநாதா நிறைய பாசுரங்களும் சொல்லணும் ஆசையாக இருக்குது. நிறையா தலையை பண்ணி வச்சுக்கிட்டு ஒருத்தர் வந்து வாசலில் உட்காந்துருக்கார். நிறையா பேர் கொடுக்கணும், 4 பேர் உட்காந்துருக்கா. இத்தனை பேர் என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. அதுமாதிரி டயத்தையும் வேறு சுட்டுட்டா, டயம் முடிக்கும். பெருமாட்ட போனோன்னு ஆகா எப்பேற்பட்டா நீ சக்கரதி திருமகன். அவன் சௌலபிய சௌசீல்யாதி குணங்களை ஈடுபட்டு ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்ற அவர்க்கு இன்னருள் துறந்து மாழைமான் மட நோக்கி உன் தோழி உம்பி என்று ஒழிந்திலை உகந்து தோழன் நீ எனக்கு இன்று ஒழியென்ற சொற்கள் வந்து அடியேன் மனத்திருந்திட ஆழிவண்ணா நின்னடி அடைந்தேன் அணிபொழில் அரங்கத்தம்மா. எப்படி சொல்கிறான்னாக்க சீதையை கூப்பிட்டு முகனை கூப்பிட்டு சீதா இருக்கா பாரு, இவன் வந்து உன்னுடைய தோழி, ஆனால் என்னுடைய மனைவி. லக்ஷ்மணன் இருக்கா பாரு, அவன் வந்து உனக்கு வந்து தோழன், ஆனால் என்னுடைய இவன் யார்கிட்ட சொல்கிறான், குகன்கிட்ட சொல்லி இது மாதிரி விசேஷமாக கொண்டாடுறான். வேதங்களால் காண கிடைக்காத பரம்பொருளாய்
கல்லெடுத்து கல்மாரி காத்த கண்ணனாய் இருபுறமும் பொன்னி சூட நீலவேக சேவலனாய் இருப்பவன் இந்த அரங்கன் என்றோ. இவனே மதமோக மாத்தியங்களிலிருந்து நிம்மை விடுவிக்க ஸ்ரீரங்கத்தில் சயனம் கொண்டு நமக்கு ஸ்ரீவைகுண்டத்தை கத்துகிறான் அப்படின்னு சொல்லிட்டு விசேஷமாக கொண்டாடுற. பழமையான வேதங்கள் கல்வி கேள்வி இலக்கணம் சங்கீதம் ஒலி ஒளி பூமி மேகம் காற்று மற்றும் எல்லா இடத்திலும் அரங்கனே உயிரோடு இருக்கின்றான், உயிராக இருக்கின்றான், உயிராக இருக்கின்றான். குகனே ஜாதியில் தாழ்ந்தவன் ஏழை என்றெல்லாம் எண்ணாமல் உன் தோழி இந்த சீதா பிராட்டி, உன் தோழி இந்த லட்சுமணன் என்றானே ராமனாய் அவதாரம் செய்த அரங்கன். அவன் எளிமையை கண்டு அப்படியே மனம் உருகிறார். வேதங்களால் காண கிடைக்காத ஒரு பெரிய பெருமாள் இல்லையா அவர். பண்டை நான் மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் புழலும் பிண்டமாய் விரிந்த பிறங்கொழி அனலும் பெருகிய அனலோடு புனலோடு நிலமும் கொண்டல் மாருதமும் குறைகடல் ஏழும் ஏழுமா மலைகளும் விசும்பும் அண்டமும் தானாய் நின்ற எம்பெருமான் அரங்கமாநகர் அமர்ந்தானே. அப்பேற்பட்ட ஸ்ரீரங்கநாதன் 10 ஆழ்வார்கள் ஆச்சாரிய வர்க்கங்கள் எல்லாரும் போர்ந்திருக்கான். அப்பேற்பட்ட ஸ்ரீரங்கநாதனை பற்றி ஒரு 1.5 மணி நேரத்தில் அனுபவக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு எல்லாம் கூடியிருந்து குளிர்வோம் என்ற ரீதியில் நாம் எல்லாரும் ஸ்ரீரங்கநாதனுடைய பெருமை பேசக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாக்கியம் இந்த கார்த்திக் ஃபைனான்ஸ் ஹாலில் கிடைச்சிது. 7 கடலே ஒரு சிப்பியில் சின்ன சிப்பிக்குள்ள ஒரு முத்து இருக்கிற மாதிரி பெருமாள் உள்ளுக்குள்ள உட்காந்து. ஏன்னா சப்த பிரகார மத்திய சரசிஜனை மிகுளோத் பாசமானே யுவானே என்று சிப்பிக்குள்ளே இருக்கக்கூடிய முத்தாக அவர் ஒழுகின்றான். 7 பிராகாரத்தினிலே ஓடிய கருணை வெள்ளம் முத்தாக மாறி அரங்கன் முத்தாக மாறி அவன் மலடியிலே படிந்து யாருக்கும் எல்லா பலன்களையும் தருவான். அவன் நல்முத்து அவன் நாமாவை நாத்தம்பெற மாறி மனம் ஒன்றி பாடினால் நமக்கு எந்த விதமான பாவமும் பயமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேதாந்த தேசிகன் அபிதி ஸ்தலத்தில் சொல்கிறான். ரமாதைத ரங்கபூ ரமண கிருஷ்ண விஷ்ணோகரே திரியுக்ரம ஜனார்தன திரியுநாத நாராயண இதீவ சுபதானித படதி நாமதேயானிதே ரதசேயமவசியதா நரகபாத வீதி குரகாம் என்பதாத்தேனே. ஒரு 8:20 முடிக்கக்கூடிய லெவலில் முடிச்சுட்டேன். எல்லோரும் எனக்கு சமைக்கணும். ஏன்னா ஓடு அதுக்கு மேலே எனக்கு வயசாயிரத்துக்கு மேலே நல்லா ஓட முடியல இல்லையா. அதுக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லிட்டாக்க ஆர்டர் பை ஆர்டர். நாளை தினத்தில் பிள்ளை காட்டிய தெள்ளிய சிங்கம் என்ற பிரகலாத சரித்திரம். பக்தஸ்ய தானவிசேஷோ பரிபாலனாய பத்ராம் நிருசிம்ம குகனாம் அதி ஜக்விசுஷ்டே ஸ்தம்பைக வர்ஜ மதுனாபி கரீசனம் திரைலோக்கியமேதையிலும் நரசிம்ம கர்ப்பம் விசேஷமாக கொண்டாட போகிறோம். நாளைக்கு ஒரு 8:30 மணி வரையும் எங்களுக்கு அளவு பண்ணுங்க. 8:15 மணி பண்ணிடாதீங்க. ஏன்னா நிறைய சொல்லணும், நரசிம்மனை பற்றி சொல்லணும். அதனால் நாளைக்கு 8:30 மணி வரையும் எல்லோரும் இன்றைக்கி வந்த மாதிரி ஆளுக்கு இன்னொரு 10 பேர் அழைச்சிட்டு வாங்க. வெளியிலலாம் டென்ட்டு போட்டு எல்லோரும் உட்காந்துக்கணும். அப்படி எல்லோரும் அழைச்சிட்டு வாங்க. ஏன்னா பகவத் குணத்தை ஏக சுவாதூன புஞ்சிதான் என்று ஒருத்தரை மாத்திரம் பகவத் குணத்தை அனுபவிக்கக்கூடாது. எல்லாரும் வந்திருந்து கூடியிருந்து குளிர்வோம் ஒன்றாக அப்பேற்பட்ட ஒரு எம்பெருமானுடைய திருவடியிலே ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடியிலே பிரார்த்தனை பண்ணி மங்களமாக முடிக்கிறோம். அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ ஆச்சாரியர் வாழ எதிராஜன் தம்முடனே வேதாந்த வாசிரியர் மணவாள மாமுனிவன் பாதார விந்தங்கள் பல்லாண்டு வாழிய வாழியவே. கல்லார் பொழில் தன்னரங்கு கமலப்பதங்கள் நெஞ்சில் கொல்லா மனிதனை நீக்கி குறையல் பிடான் அடிக்கீழ் வில்லாத அம்பன் ராமானுஜன் மிக்க சீலமல்லால் உள்ளாது என் நெஞ்சு ஒன்றறியேன் எனக்கு உற்ற பேர் இல்லவே. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம் மங்களம். Thank you.